श्रीशैलेशदयापात्रं गीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुने लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽष्टदिगैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये माता पिताय पतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यः सनक्रपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मकताभ्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पुण्याम्भोगविकासाय पापत्वान्तच्छयाय च श्रीमान् आविर्भूद्भूमौ रामानुजदिवाकरः पाषण्डसाहुरमकापुरबहुमुगाग्नि श्रीरङ्गराज शरणाभुजमूलदासका श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापकम् आश्रितानन्त शरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रुति स्मृति प्रमाणतत्त्वं तपसा भोग्य विशुद्धा हि बुद्ध्या अकृतस्तव एव भाष्यरत्नं जय रामानुज अस्तिधाम्नि नित्यम् ராமானுஜ சதுஸ்லோகி என்று சொல்லக்கூடிய அந்த 4 ஸ்லோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் இந்த காலக்ஷேபமானது சாத்துமறை கிரமத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. அது 3வது ஸ்லோகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது ஸ்லோகத்திலே ஸ்ருதிகி ஸ்ருமுஷி பிரமாண தத்துவம், ஸ்ருதி ஸ்மிருதியில என்னென்ன பிரமாணங்கள் சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் இருந்து சுத்தமான புத்தியோடு அப்படின்னு தெரிவிக்கிறார் அனந்தாழ்வார். ஏன்னா மறுவற்ற புத்தி இல்லாம சுத்தமான புத்தியோடு, சுத்தமான புத்தி இருக்குமான்னா எம்பெருமானா இருக்கும். அந்த சுத்தமான புத்தியோடு இது சரியான சாஸ்திரத்தின்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தெரிவிக்கணும். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதாஸ் சங்கரம் என்ன, மட்டுமுன்றான கிரந்தங்கள் அனுகரித்தேயே அப்படிப்பட்ட ராமானுஜா ஜெய 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 தேவரீர் அஸ்திதாமிய நித்தியம். அந்த அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே காந்தகுதோல் அண்ணல் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாமே இண்டுவல் யோனிகள் தோறுகள்வோம் இன்றோரென்ற நூறு அன்றியே காந்த குதோலங்கள் தன் அத்தியூரர் கடலினைக்கே புண்டவன் பார். அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாள் திருவிழிவாரிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு ஜெய ஜெய ஜெயிக்க வேண்டும்னு மங்களாசாசனம் பண்ணுகிறார் அனந்தாழ்வான். அதிலே நம் கார்த்தால காலக்ஷேபத்திலே இதுல என்ன தெரிவித்தாங்க, பாட்ட பிரபாகர் அவரும் மீமாம்சகன். அந்த மீமாம்சகன்ல இந்த ஸ்லோகத்திலே நிரசனம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஏற்பட்டிருக்கு. மீமாம்சகனுடைய இறுதி நிலை என்ன? மீமாம்சகன் 2 பேர், அவள 2 வகை உண்டு. அவதான் ஈஸ்வர சத்பாவம் அவள் கிடையாது. சாஸ்திரத்தை ஒத்துண்டிருக்கா, ஆனா பகவானை ஒத்துக்கல. பகவான் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். வேதத்தை சொல்லப்பட்ட மொத்தையும் பண்ணணுன்றார். அந்த மொத்தத்தையும் பண்ணியாச்சுன்னா அந்த பண்ணி 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 அதனால ஒரு அபூர்வம் ஏற்படுறது. அந்த அபூர்வம் தான் ஆத்ம பிராப்தின்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கார் அவரு அந்த மீமாம்சகர். நாம உடனே கேட்டோம், என்ன அபூர்வம் போய் கொடுக்கும்னு சொல்றீங்க? வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கணும், பண்றபடியால ஆத்ம பிராப்தி கிடைக்கும்னு சொல்ற. சரி, அந்த ஆத்ம பிராப்திகள் கிடைத்துட்டோம்னா அது யார் கொடுப்பா? யாரோ ஒரு ஞானம் இருக்கக்கூடியதுன்னு கொடுக்கணும். அது யார வேணா உன்னுடைய நிலையை வச்சுக்கோ. ஆனா அவ இருக்கிறவன் ஞானம் இருக்கிறவன்னா இல்ல இல்ல அது அவசியம் இல்லை, அபூர்வம் கொடுக்கும்னு சொல்றாங்க. அபூர்வம் நீ சொல்றதே அபூர்வமா இருக்குன்னு இப்ப புரியறதுக்காக சொல்றேன். நம்ம சாஸ்திரத்துல வேதத்துல அக்னே நமகா, இந்திராய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா,
குபேராய ஸ்வகா, என்னென்ன தேவதைகள் இருக்கோ அந்தந்த தேவதைக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லிடணும். இப்ப அந்தந்த மந்திரம் சொல்றோமோ, அப்ப அந்தந்த தேவதைகள் குறிக்கிறதும் நீ அதைத்தானே சொல்லி ஆகணும். அப்ப அதை சொல்லும் போது அந்த தேவதைகள் கொடுக்காதா? அந்த தேவதைகள் அங்க அர்த்தம் இல்லையா? கிடையாதுட்ட. அந்த தேவதைகள் அங்க அர்த்தம் கிடையாதுட்ட. அப்பனா அந்த சப்தமே தெய்வம். அக்னிங்கிற சப்தம் இருக்கு இல்லையா? அக்னின்னு ஒரு கடவுளை குறிக்கவே இல்லை, ஒரு தேவதையை குறிக்கல. அந்த சப்தமே தெய்வம். குபேரன் என்கிற சப்தமே தெய்வம். இந்திரன் என்கிற சப்தமே தெய்வம். அது எந்த தேவதையும் குறிக்கப்படலைன்றாரு. நாம என்ன நினைப்போம்? அக்னே ஸ்வாகா, இந்திராய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகான்றது வர்ணனை குறிக்கிறது, அக்னியை குறிக்கிறது, இந்திரனை குறிக்கிறதுன்னு சொல்றோமோ, அதை ஒரு ஒத்துக்கல. இந்த தெய்வத்தை தான் குறிக்கலன்றாரு. அப்ப இந்திராய ஸ்வாகா, அக்னிய ஸ்வாகா சொல்றது என்ன சொன்னேன்? அந்த சப்தம் இருக்கு, அது என்ன? இந்திரனுக்காக 4வது வேற்றுமை உருவு. அந்த விபக்தியோடு இருக்கு இல்லையா? விபக்தியோடு இருக்கக்கூடிய சப்தமே தெய்வம். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். விபக்தியோடு இருக்கக்கூடிய அந்த சப்தம் இருக்கு இல்லையா? அந்த சப்தமே இல்லை. அந்த சப்தத்தால் அத்தால அந்த சப்தத்தால் இதோ ஒரு தெய்வத்தை குறிக்கிறதுன்னு சொல்லலையே, அந்த தெய்வமே கிடையாது. அந்த தெய்வம் கிடையாது. இது மீமாம்சகன் பட்சம், அந்த பாட்ட பிரபாகர பட்சம். அப்படி இருக்கச்சே அந்த பாட்ட பிரகார விஷயங்கள் நம்ம காத்தால பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா அவத்துல என்ன தெரிவிக்கிறார் பாட்ட பிரபாகரன்? அபூர்வம். அபூர்வம்னு இப்ப இது எதுக்குன்னா, நாம செய்கிற வைதிக கர்மா ஒவ்வொன்றிலும் அபூர்வம் உருவாகும். அந்த இப்ப நெய் விட்டு ஓமத்தை விடுறோமோ, நெய் எடுத்து சர்க்கை விட்டு ஓமத்துல விடுறோமோ, அதனால ஒரு அபூர்வம் உருவாகுது. தேங்காய் உடைச்சு பண்றோமோ, அதனால ஒரு அபூர்வம் உருவாகுது. தீர்த்தத்தை கொண்டு வந்தோமோ, அதனால ஒரு அபூர்வம் உருவாகுது. ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு அபூர்வம் உருவாகுது. எல்லா ஒவ்வொரு அபூர்வம் உருவாகுதுன்னு எல்லா அபூர்வமும் சேர்ந்து மகாபூர்வம் வரும். எல்லா அபூர்வம் சேர்ந்து மகாபூர்வம் வரும். அந்த மகாபூர்வம் தான் முக்தி அளிக்கும். முக்தி என்னது? ஆத்ம பிராப்தி. அதான் முக்தி அளிக்கும். ராமானுஜர் சொல்ற உன் வாதமே அபூர்வமா இருக்கேப்பா அப்படின்னு. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. நீ ஏதோ ஒண்ணு மோட்சம் கொடுக்குறதுன்னு என்பதற்காக எத்தையும் ஒண்ணு நீ சிருஷ்டிக்கிறாரே, அபூர்வ மோட்சம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கையே, நீ ஏன் அந்த அபூர்வத்தை தவிர பிரம்மன் தான் கொடுக்குறதுன்னு சொன்னா என்ன தப்பு? பிரம்மம் கொடுக்குறதுன்னு சொல்லிடலாமோ? அது என்ன குறை இருக்கு? அபூர்வத்தை போய் நீ இது கொடுக்கறது இருக்குன்னு அபூர்வத்தை விளக்குன்னு சொன்னா என்ன விளக்குறது? அபூர்வம் எப்படி இருக்கும்? அபூர்வம் உருவம் இருக்கா? அப்புறம் ஏதாவது பண்ணுமா? அப்புறம் நம்ம சொன்னத்தை கேட்குமா? இல்ல அதுக்கு உருவம் இருந்தா அதை பார்க்க முடியுமா? அப்பனா என்னது? அபூர்வ தலையில வந்து வச்சுட்டு அந்த அபூர்வத்தை தான் பிரம்மத்தின் தலையில ஏத்தலாமன்னா இல்ல பிரம்மம்லாம் கிடையாது. அபூர்வம் தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு மோட்சம் கொடுக்குறது எப்படி எல்லாம் இருக்கிறோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சர்வஜனா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், சர்வசக்தனா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், பிராப்தனா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், பூர்ணனா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், தயாளுவா இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ. ஆனா இங்க சொல்றது அபூர்வம் அந்த மாதிரி நினைக்கிறாரு. அப்ப கர்மங்களை பண்ணிக்கிறவன் இருக்கணும்னா அப்ப பொறுமையை இத்தனையும் ஒவ்வொன்னா கேள்வி கேட்டா எல்லாம் அபூர்வத்துக்குண்டுதான் சொல்றாரு. அவரை இந்த சுவாமி அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? பிரம்மம்னு பேர் வச்சாலும் பரவாயில்ல, அபூர்வம்னு சொல்லிட்டாரு. சரி, இத்தனை நாள் நாங்க சொல்லக்கூட பரமேஸ்வரன் சொன்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அபூர்வ கல்பனை பண்ணின வாதம்னு பேர். அபூர்வ கல்பனை பண்ணின வாதம். அபூர்வம் தான் மோட்சத்தை கொடுக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட யாக யஜ்ஞங்கள், அந்த யாக யஜ்ஞங்களாக இருக்கிற கர்மங்கள், அந்த கர்மங்களை செய்ய 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 அபூர்வம் உருவாகிறது. அந்த அபூர்வம் தான் மோட்சகேது. அதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஆத்மாவை அடைவதாக இருக்க மோட்சத்துக்கு ஏது ஈஸ்வர சத்பாவம் கிடையாது, பகவான் கிடையாது, பிரம்மம் கிடையாது. அப்ப பகவான் இருக்கான இல்ல, ஈஸ்வரன் இருக்குதான் ஒத்துக்கலையே. ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. பாட்ட பிரபாகர் 2 பேரும் பகவான் ஒத்துக்கல. அவ என்ன சொன்னா, ஆத்மாக்கள் நித்தியமாய் அநேகராய் சர்வகதராய் அனாதி கர்மத்தாலே சம்சரிக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுது? புத்தி என்ன, இந்திரியம் என்ன, சரீரம் என்ன,
இதை காட்டிலும் வேறுபட்டதா ஆத்மா கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டாரு. அதெல்லாம் ஒத்துக்காரு. ஆனா அந்த ஆத்மாவை அனுஸ்வரூபன் ஒத்துக்கல. விபு எங்கும் பறந்து இருக்கக்கூடிய தன்மைன்னு தெரிவாரு. ஆத்மா விபுவாக இருக்கு, ஆனா ஆத்மா நிச்சயமா இருக்கு. அந்த ஆத்மா நிறைய பேர் என்பது கண்ணலத்து உன்பொருளியில வன்பு கண்ணான்னு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கா, எத்தனையோ பொருளா. ஆனா இந்த ஜெகத் என்பது, இந்த உலோகம் என்பது ஜெகத் எப்படி பிரவாக ரூபேன நித்தியம். அது எப்படி இந்த காவேரி எப்படி பிரவாக ரூபம் நித்தியமோ அது பிரவாக எப்போதும் ஜெகத் இருந்துட்டே இருக்கு. அது ஒரு கால பிரளயம் என்பது கிடையாது. அதனால அதுக்கு கர்த்தா தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சது. சரி சுவாமி, இந்த இப்படி இல்லாம இருந்தது எழுதியிருக்காரு கேட்டேன். ரெண்டாவது அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஜெகத்து ஒரு காலத்துல பிரளயம் வந்து அந்த பிரளய காலத்துல எப்படி இருந்ததுன்னு யாராவது எழுதி வச்சிருக்காளா? இந்த கேள்வி நம்ம மட்டும் கேட்கலாம். மீமாம்சகம் இந்த மாதிரி யாராவது எழுதி வச்சிருக்காங்கன்னா இப்பதான் நமக்கு பொரிய தட்டுறது. அப்ப அந்த மாதிரி யாரும் எழுதுறது இல்லையே, உண்மைதானே? புத்தகம் யாரும் இந்த மாதிரி எழுதலையே அப்படின்னா பிரளயத்தின் போது இப்படிதான் இருக்குன்னு யாரும் எழுதலையானோ? அப்ப ஜெகத்து இல்லாத போது பிரளய காலம், அந்த பிரளய காலத்தில் எப்படி இருந்திருக்கணும்னு யாரா எழுதியிருக்கிறாளா? எழுதல இல்லையா? அப்ப பிரளய காலமே இல்லை. எப்ப பிரளய காலமே இல்லையோ அனிசுத ஜெகதை என்று சொல்லணும். அப்பனா ஜெகத் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஈஸ்டுகத்து ஜெகத்துன்னு சொல்ல வேண்டாம். பிரபாக ரூபேன்னு நித்தியம் ஜெகத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா எப்படின்னா அதான் ஈடுபட்டு கொண்டு இருந்து கொண்டே இருக்கும். காலாந்திரத்தில் அப்படிதான் இருந்திருக்கு. பிரபாவமா நித்தியம் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்காக கர்த்தா? எத்தா படைக்கிறோம்னாலே நம்ம கர்த்தா வேணும்னா படைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதான் இருந்துட்டே இருக்க. அப்ப அனிச்சயமாக இருந்தா தான் கர்த்தா வேணும், நிச்சயமா இருக்கிறவருடைய கர்த்தா தேவையில்லை. இது அவனுக்கு. ரெண்டது, வேத உத்தங்கமாக இருக்கக்கூடிய கர்மங்களை பண்ண 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 அதுல இருந்து அபூர்வம். அந்த அபூர்வம் பிறக்க இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா, இவன் மதத்துல அபூர்வம் ரெண்டு விதம். இது வேற ஒண்ணு இருக்கு. அபூர்வம் ஒரு விதம் இல்ல, அபூர்வமே ரெண்டு விதம். நாம அங்கங்க ரெண்டு ரெண்டு பார்த்துட்டு வந்துருக்கோமோ, அதே போல அபூர்வம் ரெண்டு விதம். அனித்திய அபூர்வம், நித்திய அபூர்வம்னு ஒண்ணு. அதே சுவாமி இந்த மாதிரி எடுத்திருக்காருன்னா அனித்திய அபூர்வம் நித்தியம் நித்திய அபூர்வம்னு. அப்ப நித்திய அபூர்வம்னா பலாபிசந்த ரகிதமான பண்ணப்பட்ட கர்மலிருந்து பிறப்பது நித்திய அபூர்வம். அப்படி இல்லாமல் பரத்தில் விருப்பத்தோடு செய்யப்பட்ட கர்மலிருந்து பிறந்தது அனித்திய அபூர்வம். அப்படின்னா என்ன புரியத்துக்காக சொன்னேன். நித்திய அபூர்வமானது பல அபிசந்தி ரகிதமான அனுஷ்டிதமான நித்திய கர்ம ஜன்ய அபூர்வம். இந்த கர்மத்தை செய்யறோம், அதில் பலத்தில் விருப்பத்தோடு செய்தால் அந்த கர்ம அபிசந்தியோடு பண்ணியது. பலத்தில் விருப்பம் இல்லாமல் செய்தால் பல அபசந்தி ரகிதமாக பண்ணுவது. அப்ப பல அபிசந்தி இல்லாமல் கர்மங்களை செய்தால் அதிலிருந்து ஒரு அபூர்வம் பிறக்கிறது இல்லையா? அந்த அபூர்வம் நித்திய அபூர்வம். அனித்திய அபூர்வம் என்னன்னா அபிசந்தி அனுஷ்டிதமான கர்ம ஜன்ம அபூர்வம். அப்படின்னா அவற்றின் நித்திய அபூர்வம் கர்ம அபூர்வ சம்பந்தத்தால் சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது எதற்காக சொல்றாங்கன்னா, நீர் மோட்சம் நம்ம கேட்டோம், நீர் மோட்சம்னு சொன்னேனே, வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் பண்ணிட்டு இருந்தா அது முக்தி கொடுக்கணும் கூறினாயானால் அப்ப இந்த வேதத்தை சொல்லப்பட்ட யாகங்களும் முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த லோக பலன் சொல்லியிருக்கேன், இந்த லோக பலன் சொல்லியிருக்கேன். இந்த லோகத்துல என்ன என்னென்ன பலன், இன்னென்ன யாகத்தை பண்ணா இன்னென்ன பலன் சொல்லியிருக்கேன். ஜோதிஷ்டோமோ சொர்க்காமோ எதிர்த்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லியிருக்குது. அதே போல வாயவிய யாகம் பண்ணா பணங்காசு நிறைய கிடைக்குன்னு தெரியாது. சேன யாகம் பண்ணா எதிரிகள் அழியான்னு சொல்லியிருக்கிறது. புத்திரகாமாட்சி யாகம் பண்ணா சந்ததிகள் நமக்கு குழந்தைகள் பிறக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த லோகத்துக்குள்ள உண்டான பலன் இருக்கணும். நீ என்ன சொன்ன, கர்மங்களை பண்ண 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 அபூர்வம் உண்டாகும், அந்த அபூர்வத்தினால் முக்தி கிட்டணும். அப்ப இந்த லோகம் படம் கிடைக்காதான்னா உண்டு. அதுக்குதான் என்ன பண்ணா அபூர்வத்தை ரெண்டா ஆக்கிட்டான். அது அபூர்வம் என்ன அபூர்வம்? இந்த அனித்திய அபூர்வம் நித்திய அபூர்வம். அனித்திய அபூர்வம் நித்திய அபூர்வம் ரெண்டா ஆக்கிறானே இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப உருவாக்கி மகாபூர்வ ஒத்துக்கொண்ட சாஸ்திரம் இது பலன் சாஸ்திரம் சொல்லுது. யோசிஷ்டோம யாகத்தால சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்கு. யோசிஷ்டோம யாகம் பண்ணினால் அபூர்வம் உருவாகி முக்தி கிடைக்குன்னு சொல்றியே, அப்ப பலமே பொருந்தலைங்க. யோசிஷ்டோம யாகம் பண்ற, அந்த யாகம் பண்றபடியாலே எனக்கு அபூர்வம் உருவாகி எனக்கு முக்தி கிடைக்குன்னா இல்ல இல்ல, அபூர்வம் ரெண்டு வகை.
ஏன் நான் இதுக்கு பதில் சொல்லியாம இல்லையா? அந்த பலத்தில் ஆசை இல்லாமல் செய்யப்பட்டால் அபூர்வம் வேறு. ஆனா அதுதான் நான் மோட்சம் கொடுக்கும் என்று சொன்னேன். பலத்தில் ஆசையோடு செய்யப்பட்டால் வேதம் சொன்ன பலத்தை கொடுக்கும். ஆனால் வேதம் சொன்னதோடு அந்த பலத்தில் ஆசைப்பட்டு செய்தால் சாமானிய பலத்தை கொடுக்கும். அதில் ஆசை இல்லாமல் செய்தால் விசேஷமான முக்தி கிட்டும். அப்ப நித்திய அபூர்வம் அனித்திய அபூர்வம்னா எதுக்காகன்னா கர்ம அபூர்வம் ஆத்ம பிராப்தி ரூப மோட்ச ஹேது. இது நம்மள சாதிக்கிறார். அப்படின்னா வெறும் கர்ம அபூர்வம் அல்ல, அனித்திய கர்ம அபூர்வமாக இருந்தால் அது முக்தி கொடுக்காது. நித்திய கர்ம அபூர்வமாக இருந்தால் முக்தி கொடுக்கும். அப்படின்னா பலத்தில் ஆசை இல்லாமல் அந்த கர்மத்தையே செஞ்சுட்டே, நம்ம சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், கர்மத்தையே செஞ்சுட்டே இருந்தோம் வச்சுக்க, அது என்ன பண்ணும்? அது முக்தி கொடுத்துரும். ஆனா முக்தி கொடுக்கறதுக்கு பகவான் வர வேண்டிய அவசியம் இல்லை, அபூர்வமே கொடுத்துரும். அதுதான் இதான் பாட்ட பிரபாகரன். அவ என்ன சொல்றான்? இந்த சரீரம் உண்டு, ஆத்மா உண்டு, ஆனா தத்துவங்கள் ரெண்டு. நம் சம்பிரதாயம் சேத்தனா சேத்தன திதி பிரபத்தி பேதம் தெரிவிக்கிறார் இல்லையா? சேத்தனம் என்ன, அச்சேதனம் என்ன, அதே போல ஈஸ்வரன் 3 தத்துவங்கள் நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம். என்னது? தத்துவத்திரை சம்பிரதாயம். ஆனா அவனுடைய சம்பிரதாயம் பிரகாரம் 2 தத்துவம் தான். ஒண்ணு என்னென்ன தத்துவம் சுவாமி? ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு இந்த சரீரம். ஆத்மாவும் சரீரம் உண்டு, இந்த 2 தான் வச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஆத்மா எப்படி இருக்கு? விபுவா இருக்கு, அணு கிடையாது, விபுவா இருக்கு. ஆத்மா நிச்சயமா இருக்கு. அப்ப நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம சாஸ்திரம், சாஸ்திரத்துக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நம்ம சொல்லியாச்சுன்னா சாஸ்திரம்னு அர்த்தம். இன்னைக்கு அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி நம்முடைய சம்பிரதாயம். அப்ப சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட சம்பிரதாயம் உங்களுக்கு இல்லையா சுவாமி கேட்கப்படாது. சாஸ்திரம் என்னவோ அதுதான் நம்ம சம்பிரதாயம். அப்ப மற்றவாதெல்லாம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எதிர்த்தட்டா சிலதெல்லாம் மாறும். எங்கெங்க மாறுதுன்னு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் ஆத்மா நித்தியம், ஆத்மா அனாதி, நித்தியம் இருக்கு. அவன ஆத்மா நித்தியம்னு சொல்லிட்டு இருக்க, அனாதி சொல்லிருக்கு. ஆனா நம்ம சம்பிரதாயம் ஆத்மா அணு, அவன் பிரகாரம் ஆத்மா விபூன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஆத்மா அனுஸ்வரூபன் சொல்றது அவன் விபூன்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு ஈஸ்வர சத்பாவம் உண்டு, அப்ப அதை ஒத்துக்கவே இல்லை, பரவாயில்ல கிடையாதுன்றான். அது மட்டும் இல்ல, இந்த ஜெகத்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கான், பிரளயமே கிடையாது, மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிரவாக ரூபே நிச்சயம், ஒரு நாள் போகும் ஒரு நாள் வரும்போது கிடையவே கிடையாது. ஜெகத்து நிச்சயம் சொன்னா, அதனால என்னன்னா காரணமே சொல்ல தேவையில்லைன்னு. அப்ப சம்சாரத்துக்கு காரணம் கர்மத்தினால்தான் சம்சாரத்துல பிறந்திருக்கணும், அதை ஒத்துக்கிறோம். கர்மத்தால் தான் பிறந்திருக்கோம். முக்தி என்பது ஆத்ம பிராப்தி முக்தி. டாக்டர் பிரபாகரன், ஆத்ம பிராப்தி தான் முக்தி. அதற்கு சாதனம் எது என்னன்னா, ஒண்ணும் இல்ல, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஞாபக கர்மங்களை நல்லா செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருந்தா நித்திய அபூர்வம் பிறக்கும். அந்த நித்திய அபூர்வம் பிறக்க, அந்த யஜ்ஞாதி கர்மங்களால் நித்திய அபூர்வம் பிறக்க, அந்த நித்திய அபூர்வமே முக்தி கொடுக்கும் சொன்னார். இது மீமாசூன நிலை. இதைத்தான் இந்த 3வது ஸ்லோகத்தால் நிரசனம் பண்ணுகிறார் சுவாமி எம்பெருமானார். என்ன, நீ சொல்றதே அபூர்வமா இருக்கு. ஏன்னா ஞானம் இல்லாத ஒன்றை உனக்கு ஞானம் இருக்கு. ஆத்மாக்கு ஞானமயன் ஆனந்தமயன், ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயனா இருக்க செய்து இந்த ஆத்மா முக்தி அடையிறதுன்னா, ஆத்மா பிராப்தி அடையிறதுன்னா, ஞானம் இல்லாத ஒரு அச்சித் வஸ்து கொடுக்கறதுன்னா ஒத்துக்கவே இல்லையே, நீ சொல்றதே தப்புன்னு சொல்லி அங்க நிரசனம் பண்ணார். இது டாக்டர் பிரபாகர் மதம்னு தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு அடுத்தது வாசிக்கிறேன். ஆச்சரியமான விஷயம். அடுத்தது என்னவென்றால், இந்த ஈஸ்வர சத்பாவம் இல்லை, சதுர்த்தந்த பரியந்தமா சப்தமை தெய்வம் தெரிவிக்கிறார். இதே போல நிறைய பேர் உண்டு. ஏன்னா இன்னும் டாக்டர் பிரபாகரோட நெருவாசி உண்டு. அவருக்குள்ள 2 பேரும் ஒரே 2 பேருடைய கொள்கைகள் வேறு வேறு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஆனா இன்னொருத்தரோட சண்டை போடும்போது 2 பேரும் ஒன்னா செஞ்சுடுவான். இதே போல நையாயிக்கு வைசேஷிகன், அந்த மதத்தவர் என்ன பண்ணுவான், அவ 2 கட்சி, அவளும் 2 கட்சி. ஆனா 2 கட்சியா இருந்தானா அவளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒத்துமை உண்டு. வேற யாரா எதிர்த்து பேசுவா ஒண்ணுக்குள்ள சேர்த்துக்குவான், சேர்த்துட்டாருன்னா அந்த மாதிரி. அப்ப நையாயிக்க வேணும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா, ஆக 2 பாட்ட பிரபாகர் 2 பேர், அத்வைதத்தில் 3 பேர். யாராரு? சங்கரர் என்ன, பாஸ்கரர் என்ன, யாதவர் என்ன, இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவுகள். அது மட்டும் இல்ல, சுத்தமான புத்தி. அப்படின்னா தன்னுடைய விஷயம் என்னவோ அதை திணிக்கிற புத்தி இல்லைன்னு அர்த்தம். நான் உன்னை பிடிச்சுண்டு இதுதான் என்னுடைய விஷயங்கள் தான் சுத்தமான புத்தி, திணிக்கிறதே கிடையாது. நான் சொன்ன அதுல இருக்கு பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் அதான் அது.
அப்படின்ற அதை திணிக்கிறான்னு அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷையில சாஸ்திரத்துல அது வந்து எப்படி வேணா அது தங்க கம்பியை போல இருக்கு. தங்க கம்பினா வெறும் தங்க கம்பி இல்ல, தங்க கம்பியோட கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். 22 24 அப்படின்ற இல்லையா, 24 அவ்வளவு தூரம் பண்ண முடியாது. அதாவது 22 ஆக்குறா, 22 ஆக்கினாதான் நமக்கு இஷ்டத்துக்கு வளைச்சிக்கலாமோ. இன்னும் 20 இன்னும் நல்லா வளைச்சிக்கலாம். எதுக்கு சொல்ல வருதுன்னா அந்த மாதிரி வளைக்கக்கூடிய ஒரு தன்மையில சம்ஸ்கிருத பாஷைகள் சாஸ்திரமும் இருக்கு. அது பொதுமறை தானே. அதனால என்ன பண்ணா இவாளுக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறான். அது மாதிரி வளைக்கப்படாது. ஏன்னா அந்தந்த நிலைக்கு தகுந்தாற்பதான் அதுக்கு அர்த்தம் சொல்லணுமே தவிர எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னுடைய விருப்பம் இது, இப்படிதான் இந்த சப்தம் வந்திருக்குன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி வரும். அந்தந்த நிலைக்கு தகுந்தவரை அந்தந்த சப்தத்தை மாத்தணும். அதான் விடா. அப்ப திணிக்கிற புத்தி கிடையாது. நான் சொன்னது இருக்கு இந்த வேதத்துல இருக்கு பாருங்கன்னு சொன்னா தெரியல சுவாமி நீங்களே சொன்னா போணுமா. இப்ப இன்னொருத்தர் ஆட்சேபிக்கிறான். என்ன ஆட்சேபிக்கிறான்னா என்ன விசுத்தையா புத்தியா, விசுத்தையா புத்தினா அப்படின்னா என்ன சொல்றீங்க? சுத்தமான புத்தியால சுவாமி பண்றார், சுத்தமான புத்தியால சுவாமி பண்றான்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சங்கரருக்கு அது கிடையாதா? மாத்வருக்கு அது கிடையாதா? அப்ப உங்களுக்குதான் அது உண்டா? அப்ப அத்வைதிகளுக்கும் துவைதிகளுக்கும் சொல்லலாமேன்னா நீங்கள் மட்டும்தான் விசுத்தையா புத்தியான்னு சொல்லணுமா, நெடுபடுமான்னா இதை நான் சொல்லலைன்றார் சுவாமி. யார் அனந்தாங்கன்னு தெரிவிக்கிறார் இந்த விஷயத்தை. இதை நான் சொல்லல, இதை சொன்னது நானா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா எங்க சுவாமி உயர்த்தி மற்றவெல்லாம் அவங்க உயர்த்தி கிடையாது. நான் சொல்லலையே. நான் சொல்லித்தான் இது பட்சபாதம் அர்த்தம். ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க நான் சொல்லலையே. இது யார் சொல்றீங்களா? சாரதா தேவி சரஸ்வதி பண்டாரத்துல போய் அங்க காஷ்மீரத்துல சுவாமி ஸ்ரீவாஷம் அந்த எழுதுனது அந்த கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை சிரசில வைத்து கொண்டு ஓ வேதவியாசுடைய திருவுள்ளப்படி இது இருக்கு சொன்னது யாரு? அந்த சாரதா தேவி சரஸ்வதி பீடத்துல சொன்னாரனோ. அதனால இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லிட்டு இருக்குமானோ. இது சுவாமி அந்த பேரே வைக்கல. இந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற பேரு சரஸ்வதி கொடுத்த பேரு. வேதவியாசர் திருவள்ளுவம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சங்கரனும் பண்ணியிருக்கார் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். அதுக்கு சங்கர பாஷ்யம் பேர், அவால பேர் வச்சுட்டான். ஆனா இது அதுபோல இப்ப பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கணும். பாஷ்யக்காரர் பாஷ்யம் இல்ல. அப்ப என்ன சுவாமி இந்த பேர் யார் கொடுத்தது? சாரதா. அந்த காஷ்மீர பண்டாரத்துல அந்த சரஸ்வதி தேவி கொடுத்துக்காரணும். இதுக்கு சொன்ன அப்ப அவ என்ன பண்ணா வேதவியாசர் திருவுள்ளத்துக்கு உகந்ததா இருக்கு உம்முடைய விஷயத்துல இதுல எழுதுற அந்த வேதவியாசுடைய திருவுள்ளம் என்னமோ அதை எழுதியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய கருத்தை அதை செலுத்தவே படாது. அந்த பூர்வாச்சாரிய கருத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அடியனுக்கு வியாக்கியானம் தான் முக்கியம். அவ என்ன சொல்லியிருக்கா? பெரியவாச்சாரியர் என்ன சொன்னான்? நம்பில்ல என்ன சொல்லியிருக்கார்? நஞ்சியர் என்ன சொல்லியிருக்கார்? வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் என்ன சொல்லியிருக்காரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன சொல்லியிருக்கார்? திலலோகாச்சார் என்ன சொல்லியிருக்காரு? அதுதான் முக்கியமே தவிர சுவாமி அதெல்லாம் சொல்லியிருக்கா உங்க அபிப்பிராயம் சொல்லவே இல்லையா? அவ சொன்னதை திருப்பி சொல்லதான் அடிக்கிறேன். இதுதான் சிவேஸ்வர சம்பிரதாயம். அதைத்தான் சுவாமி அது முதல்ல காட்டு கொடுத்ததே சுவாமி பெருமாள். அதை கொண்டு போய் அங்க கொடுத்த உடனே சிரசில வச்சுட்டு இது அது அவர் தான் என்ன அவர் தான் பாஷ்யக்காரன்னு பேரே கொடுத்திருக்காரு. யாரோ கொடுத்தது இல்லை. அப்படி இருக்கச்சே அப்ப இது சுத்தமான புத்தின்னு இது கேட்கணும்னா நான் சொல்லலையே. அனந்தாழ்வான் திருவிழி இதை நான் சொல்லலையே. அவ சொல்லியிருக்காரியா? உங்களுடைய விஷயத்தை எதுவும் சொல்லாமல் அவர் விருப்பப்படி எழுதினாரு. அவரே சொன்னாரு. அதனால்தான் விசுத்தையா புத்தியா. அப்ப சுத்தமான புத்தியோடு கூட படித்தேன். ஆனால் ஒருத்தரும் சொல்லலையேன்னா பிரயோஜனம் இல்லை. சரி சுத்தமான புத்தியோடு எழுதிட்டேன் சுவாமி. இப்ப ஒண்ணுமில்லை. இந்த காலட்சம் இருக்கு. அடியை சொன்னதுக்காக இந்த காலட்சம் உயர்த்தின்னு அடியை சொல்ல வரல. யார் சொன்னாலும் இந்த காலட்சம் உயர்த்தி தான். ஆனா யாருமே சொல்லலன்னு வச்சுப்போம். அப்ப இது எப்படி வெளில வரும்? அதே போல எம்பெருமானார் தானே தெரிஞ்சுட்டார். இது பிரம்மசூத்திரம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டார். ஒருவேளை எழுதி வைக்கல அத காலக்ஷேப பிரக்கிரியில யாருக்கும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, வீணா போயிடும். ஒருத்தருக்கும் புரியா போயிடணும். அப்ப கருணையாலே அப்ப என்ன பண்ணிடுறாங்க? அதுதானே விசுத்தையா புத்தி. விசுத்தையா புத்தி இருக்கு. விசுத்தையா புத்தினா சரியான புத்தி இருக்கு, சுத்தமான புத்தி இருக்கு. சுத்தமான புத்தி மட்டும் இருந்தா போராது, கூட கருணையும் இருக்கணும். நம்ம கொடுக்கணும். கொடுக்கணும் அதெல்லாம் இவருக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்கு, சிவாஷி தெரிஞ்சுக்கிறது நான் கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எதுக்கு சொல்லுவேன்னா அப்ப நமக்கு பயன்படணும் போனோம். அப்ப நமக்கு பயன்படணும்னா ஒரு கருணை இருக்கணும்.
விசுத்தையா புத்தி இருக்கணும், கருணை இருக்கணும். யாராவது கேட்டா உங்களுக்கு எல்லாம் சீபாஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்க போற? எங்கேயும் போக முடியாது இல்லையா? அதைத்தான் தெரியும். அப்ப அவரவர்கள் எத்தனையோ துன்பத்துல இருக்கா. அந்த துன்பத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துல எத்தத்தின்னா பித்தந்தினியும் இந்த நிலையில இன்னைக்கு இருந்துட்டு அதுவும் இன்னைக்கு கார்த்தால தூர்தர்ஷனம் போட்டாச்சுன்னா என்னென்னவோ பேசுற அவளுக்கு தன்னெஞ்சில் தோத்தினதை சொல்லி மனவாழ்வான சப்தம் சரியா போட்டிருக்காரு. அவ மனசுல என்னென்ன தோடுறது அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னா அவளுக்கு இதுவா அதுவா அதுவா அப்ப அப்படிப்பட்ட அவர்கள் எத்தனையோ துன்பத்துல இருக்காளியா, அந்த துன்பத்துக்கு பதில் சொல்லத்தான் எப்பேற்பட்ட வேதாந்தம். ஆக யாரோ ஒரு சிலருக்கு மொத்தம் கொண்டாடுகிற கிரந்தம் அல்ல இது. இந்த ஸ்ரீபாஷ்யமாட்டம், வேதாந்த சங்கரமாட்டம், கீதா பாஷ்யமாட்டம், வேதாந்த தீபமோ வேதாந்த சாரமோ ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. சரி சுவாமி, இது காலட்சேபம் பண்ண முடியலையே சுவாமி, ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் எத்தனை பேர் கேட்டிருக்கா? பண்ண முடியல. பன்னினவா சொல்றதை கேட்கணும், பன்னினவா சொல்றதை கேட்கணும். நாம பிரயத்தனம் பண்ணணும். அது எங்க நடக்கிறது, அது கேட்போம் கேட்போம் கேட்போம்னு. அதற்காக தான் சுவாமி ஒவ்வொருத்தையும் நியமிக்கிறார். பண்ணு பண்ணுன்னு பண்ணு பண்ணு. அந்த திருவாய்மொழி வியாக்கியானமே சுவாமியோட நியமனித்தரம் அன்பது. ஆனா ஸ்ருதி ஸ்மிருதிகள் இருக்கக்கூடிய உண்மை பொருளை நன்கு ஆராய்ந்து அதையும் கிருபையோடு சுத்தமான திருவிழத்தோடு சுத்தமான புத்தியோடு ரொம்ப முக்கியம். சுத்தமான திருவுள்ளத்தோடு சுத்தமான புத்தியோடு கொடுத்திருக்காருனோ அதான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கொடுத்திருக்காரு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, அப்படி பாஷ்ய ரத்னத்தை செய்து அப்ப பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பாஷ்யங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 28 29 பாஷ்யங்கள் படிச்சிருக்கான்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே பிரம்மசூத்திரத்துக்கு அத்தனை பாஷ்யங்கள் இருக்குன்னு சொன்னா. ஆனா அந்த பாஷ்யங்களுக்குள்ளே ரத்னம் எதுன்னா ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம் ஏன்? யார் அதை பார்த்து வாசிச்சு இது சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கா? சரஸ்வதி சொல்லியிருக்கா. எப்படி இருக்கிற? அப்ப ரத்னம். அதனால அது ஸ்ரீ அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீ ஸ்ரீன்னு என்ன அர்த்தம்? ரத்னம்னு அர்த்தம். அப்ப பாஷ்யங்களுக்குள்ளே ரத்னம், அதனால ஸ்ரீ பாஷ்யம். பாஷ்யங்களுக்குள்ளே ரத்னம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ. அப்ப ரத்ன பாஷ்யம் சொல்லாமன்னா ஸ்ரீதான் முக்கியம். அதனால ஸ்ரீபாஷ்யம் எடுத்துக்கார். மேலும் ஸ்ரீபாஷ்யம் சாதி பசகி. இப்ப இந்த ஸ்லோகமானது யாருக்கு சொல்லியிருக்கு? அஸ்திகிரி தேவப்பெருமாளுக்கு. இந்த ஸ்ரீபாஷ்யம் சாதிக்க உறுதுணையா இருந்தது யாரு? ஸ்ரீபாஷ்யம் சாதிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது யாரு? சாமான சுவாமி ஸ்ரீபாஷ்யம் சாதிக்கணும்னா குரத்தாழ்வார் எழுதினார். அவர் எழுதினார். ஸ்ரீபாஷ்யம் இன்னது சொன்னதுன்னு எடுத்து சொல்லணும் ஒண்ணும் சுவாமிக்கு எடுத்து சொல்லிட்டு அதை நிர்தாரணம் பண்ணணும். ஒருவேளை திருவேங்கடபடியா சொன்னாரா? ஏன்னா வேதார் சங்கர் அங்கதானே பண்ணாரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஸ்திகிரி காஞ்சி தேவப்பெருமாவுடைய ஆஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எந்த திவ்யதேசத்துல இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த திவ்யதேச வைபவத்தை தான் சொல்லணும். இப்படி இருக்கச்சது ஒருவேளை திருவேங்கடபடியாம் கொடுத்தாருன்னா அவரும் கொடுக்கல. அவர்கிட்ட முன்னாடி வேதார் சங்கரகம் சொன்னார், அவ்வளவுதான் தவிர கொடுக்கல. ஒருவேளை நம்பெருமான் ரங்கநாதன் அந்த பெரிய பெருமாள் கொடுத்தாருன்னா அவரும் கொடுக்கல. அவரும் ஒண்ணும் பண்ண, அவர் ஏதாவது பண்ண அவரும் ஒண்ணும் பண்ணல. அவரும் ஒண்ணும் பண்ணல. யார் சுவாமி கொடுத்தா? யார் கொடுத்தா? யஜ்ஞமூர்த்தி வாதம். உங்களுக்கு தெரியும் அந்த சரித்திரம். அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒரு பெரியவர். அவருக்கு முன்னாடி பேர் யஜ்ஞமூர்த்தி பேரு. பெரிய அத்வைத்தி. அவரோடு 17 நாள் வாதம் பண்ணியிருக்கார். ஒரு நாள் 2 நாள் இல்ல. எம்பெருமானார் 17 நாள். அவர் அத்வைத்தி, இவர் விசிட்டாத்வைத்தி. விசிட்டாத்வைத்தி அத்வைத்தி வாதம் பண்ணோம்னா சுவாமியோடு 17 நாள் வாதம் பண்ணணும். அவருக்கு என்ன ஞானம் இருக்கணும் பார்த்துக்கணும். அத்தனை ஞான பிரபாவத்தோட வாதம் பண்ணிட்டு இருக்காரு. 17 நாள் சாயங்காலம் சுவாமிக்கு என்ன இத்தனை நாள் ஆயிட்டு இருக்குன்னு வாதம் ஜெயிக்கலையேன்னு கொஞ்சம் சுவாமி மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. ஒருவேளை நாதமுனி என்ன, ஆளவந்தார் என்ன, இவளால கட்டுக்காக்கப்பட்ட இந்த சம்பிரதாயமானது நம்மால முடிஞ்சிடுமோ, நம்மளது போயிடுமோ என்கிற பயம் வந்துட்டு. ஏன்னா ஏன்னா எத்தனை 17 நாளா எழுத்து இன்னும் ஜெயித்த மாதிரி தெரியலையே. என்ன பண்றது? ராத்திரி போனார், தன் மடத்துக்கு போனார், ஒன்னும் சாப்பிடல. தேவப்பெருமாளை தியானம் பண்ணார். உடனே சொப்பனத்துல வந்தார். சம்பிரதாய பெருமாள் தேவப்பெருமாள் ஸ்ரீநிதியம் நிதிம் அப்பாரம் அர்த்தினா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாரிதம் தேவராஜ மதிராஜ மாசினே. அப்படிப்பட்ட சொப்பனத்துல வந்தார். என்ன ராமானுஜா, என்ன சோகமா இருக்க, என்ன சமாச்சாரம் கேட்கிறாரு. ஒண்ணுமேல சுவாமி, இந்த மாதிரி 17 நாள் ஆயிடுத்து,
என்னால போயிடும் இருக்கேன் சம்பிரதாயமே, என்ன பண்றது என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? ஆளவந்தார் பண்ண சித்தித்திரியம் உனக்கு ஞாபகத்தில் இல்லையோ? எடுத்து கொடுத்ததே தேவப்பெருமாள். இன்னைக்கு நல்லா பாருங்க, இன்னைக்கு திருவாய்மொழி ஈடு காலட்சம இருக்குன்னா அதுவும் தேவப்பெருமாடு அனுகிரகம் தான். ஸ்ரீவச்சன பூஷணம் திவ்ய சாஸ்திரம் இருக்குன்னா அதுவும் தேவப்பிரமாடு அனுகிரகம் தான். ஸ்ரீபாஷ்யம் பூர்ணமா இருக்குன்னா அதுவும் தேவப்பிரமாடு அனுகிரகம் தான். எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்துக்கணும். ஆனாதான் காந்தகுத்தோல் அண்ணா அவர் தான் திருவாராதனை. எங்க போனா அந்த தேவப்பிரமம் மனசுலயே இருந்துட்டே இருப்பாரு. எப்ப தேவப்பிரமம் அந்த மனசுலயே இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட யஜ்ஞமூர்த்தியிலே ஆளவந்தா குறித்து சித்தித்திரம் ஆச்சரியமான கிரந்தம். அந்த சித்தித்திரம் உனக்கு ஞாபகம் இல்லையோ? அங்க ஞாபகப்படுத்தின உடனே என்ன, அது மட்டும் இல்ல, ஞாபகப்படுத்தின அடுத்த நாள் சுவாமி எழுந்தார், எல்லாத்தையும் வாசிட்டார், எழுந்துட்டார். எழுந்து நல்ல பொழிவோடு கிளம்புறாரு. அந்த பொழிவு எப்படி இருக்குன்னா, அந்த திருவேணி சேவிக்க ஜெயிச்சாச்சு. இவர் உள்ள நுழையிறார். அந்த அந்த சதஸ் இருக்கணும், அந்த சதஸ்குள்ள நுழைச்சு அங்கிருந்து பாக்குறார் யஜ்ஞமூர்த்தி. இன்னும் அவருக்கு அருளாள பெருமா எம்பெருமானார் ஆகல. அங்க யஜ்ஞமூர்த்தி அங்கிருந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இவருடைய திருமுக மண்டல சேவிச்ச உடனே தோத்தோம் மடநெஞ்சம் தோத்துட்டோம். தெரிஞ்சு போயிட்டு அவருக்கு யஜ்ஞமூர்த்திக்கு. ஓ, இன்னைக்கு இவர் வரக்கூடிய துவனியை பார்த்தாலே ஏதோ தெரிஞ்சுன்னு வந்திருக்கா, நம்ம தோத்தோம்னு நேர இறங்கி இவர் திருவடியில் விழுந்துட்டார். என்ன சமாச்சாரம் கேட்கிறாரு. இல்ல நான் தோத்துட்டேன். சதசே ஆரம்பிக்கலையேன்னாரு. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போயிட்டு தேவனுடைய திருமுக மண்டலமே அதை காட்டி கொடுத்துட்டு தோத்தோன்னு. இல்ல நீ கேட்டதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லித்தான் என்னென்ன உண்டோ அந்த சமாதானம் சொல்லி அதுக்கு பிறகுதான் நீங்க தோக்கணும் அப்படின்றது மேற்கொண்டு சமாதானம் சொல்லி அவர் தோத்தார். அதுக்கொண்டு அவரை அழிச்சுண்டு அவருக்கு சமாசனம் பண்ணி அவருக்கு என்ன பண்ணாரு, பேர் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க. இதுக்கு சொல்ல அஸ்திகிரி இந்த இடத்துல என்ன தெரியுது, இந்த இடத்துல அஸ்திதாம்பிய நிற்கும் இல்லையா? ஏன்னா இந்த ஜெயிச்சது யாரால? தேவப்பெருமாள் தான். அவர் தானே சித்தி தெரிவித்த காட்டு கொடுத்தார். ஆனா அந்த தேவப்பெருமாள் பேரை சொல்லிட்டார். தேவப்பெருமாள் எது அருளாள பெருமாள், அவர் பேரை முதல்ல கொடுத்துட்டார், தம் பேரையும் போட்டார். ரெண்டுத்தையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானால அவர் பேர் கொடுத்தார். அவர் முன்னாடி யஜ்ஞமூர்த்தின்னு பேரு, யஜ்ஞமூர்த்தி. அது மட்டுமல்ல, சுவாமி இவ்வளவு தூரம் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்காருன்னா அது தேவப்பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். திருவேங்கடமுடியானோ நம்பிரமாலோ இல்ல பெரிய பெருமாளோ இல்லை. சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி அந்தந்த ஸ்லோகத்தை வரைச்சு நீங்க அந்தந்த மட்டும் பேச பேசிட்டு மற்றதெல்லாம் கிடையாதுன்னா உண்டு. ஆனா சம்பிரதாயம்னா எத்தனை பண்ணாலும் சரி. ஏன்னா 6 வார்த்தையில அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச. சித்தாந்தம் என்ன, சித்தாந்தம் என்னன்னு தெரியணுமோ? பேதம் சித்தாந்தமா அபேதம் சித்தாந்தமா? ஏன்னா சுவாமியுடைய காலத்துல இந்த குழப்பம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அப்பதான் அத்வைத்தம் பரிபூர்ணம் எங்க பாரு மிளர்ந்து இருக்கு. எங்கேயும் அத்வைதம் தான். பிரம்ம சத்தியம் ஜெகத மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த திண்டிமகான்னு எங்கேயும் அத்வைத்தம் அத்வைத்தம் அத்வைத்தம். அந்த நிலையில இருக்க செய்து அப்ப அத்வைத்தம் என்னது? பேதம் சித்தாந்தமா அபேதம் சித்தாந்தமா? பேதம்னா நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம், அபேதம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப அபேதம் சித்தாந்தம்னு அத்வைதிகள்லாம் சொல்லச்சு எது எது எதுன்னு சுவாமி நினைச்சுட்டு இருக்கச்சு. அப்ப திருக்கச்சன வித்வாரா அவர்கிட்ட போய் கேட்டவனே அவர் தெரிவிக்கிறார் 6 வார்த்தைகள். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபக்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாசிரயகான்னு. அந்த தேவப்பெருமாள் அபேதமே இது தரிசனம் பேத ஏவச்ச, பேதமா அபேதமா சந்தேகம் வச்சு. ஆனா அப்ப பேதமே சித்தாந்தம். அப்பன்னா ஜரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரா சராத்மானு ஈஷதே தேவ ஏககா. நீயும் உண்டு நானும் உண்டு இத்தனையும் உண்டு கண்ணனை தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சிலே ஆத்மாக்கள் உண்டு, அச்சித்தும் உண்டு, பிரம்மமும் உண்டு. 3மே நிச்சயமா உண்டு. ஆனா அதுல பிரம்மமாகட்டும் ஆத்மாக்களாகட்டும் என்னது மாறுபாட்டுக்கு உட்படாதது. ஆனா அச்சித்து மாறுபாட்டுக்கு உட்பட்டது. ஆனா அதுவும் நிச்சயமே. இப்ப இத்தனை பார்த்தோம்னா பிரபாக ரூபம் இருக்கு, அது மாதிரி வச்சுக்கலாம். அப்ப நிச்சயம் நிச்சயம் இல்லையா எப்படின்னு இருக்க. சரி சுவாமி, இப்ப ஸ்ரீரங்க ஸ்ரீபாஷியம் எழுதினார் இல்லையா? இப்ப ஸ்ரீபாஷியத்தை ஒரு ஸ்ரீரங்கத்துல உட்காந்து எழுதியிருக்கார்.
ஆனா பாடிய சொன்னது என்ன? அந்த தேவப்பெருமாவுடைய அனுகிரகத்தால் தான் ஸ்ரீபாஷை எழுதினா சொன்னேன் இல்லையா? சொன்னேன் ஸ்ரீபாஷன் காஞ்சிபுரத்துல எழுதலையே. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, காஞ்சிபுரத்து ஸ்ரீபாஷை இருந்தா காஞ்சி சுவாமி தான் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் தான் கொடுத்தாருன்னா காஞ்சியில எழுதிய சுவாமி இவர்கள் எழுதலையன்னா இல்ல இல்ல, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இவருக்கு அந்த காஞ்சி தேவப்பெருமாள் கொடுத்த அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீபாஷத்தையே திருவரங்கத்துல உட்கார்ந்து எழுதினார். அப்ப ஸ்ரீபாஷ்யம் பிறப்பதற்கு காரணமே இதுன்னா காஞ்சி தேவப்பெருமாள் தான், எந்த சந்தேகமும் இல்லை. காஞ்சி தேவப்பெருமாள் இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யம் இருக்கும். ஏன்னா வேதமே சித்தாந்தம் சொன்னது யாரு? ஒரு பெரியவாருடைய வார்த்தையில வரணுமோ அந்த குழப்பமா இருந்ததுனோ? ஏன்னா சாஸ்திரம் ரெண்டுமே சொல்லியிருக்கு. பயமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய போயிட்டுன்னா முடிச்சுடுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். சாஸ்திரத்துல 3 விதமான வாக்கியங்கள் இருக்கு. வேதஸ்ருதி, அபேதஸ்ருதி 2 உண்டு. எல்லாம் ஒண்ணுதான், மற்றது எதுவுமே கிடையாது. ஒன்னா பாரு. ஐத்ததாக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம் சமாத்மா சத்வமதி சேதகதோ. சர்வம் இதுக்கு பிரம்மம், சர்வம் கொடு இதம் பிரம்மம். பிரம்மம் ஒண்ணே, மற்றது கிடையாது. மற்றது பாத்தியார நீ சம்சாரம். சாஸ்திரம் இருக்கு. அதை வச்சுட்டுதான் ஆதிசங்கரர் தான் அத்வைத்தம் தான் பிரதானமா சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதற்கு மேல இன்னொரு சாஸ்திரம் இருக்குது. என்னது? வேதஸ்ருதி. அபேத ஸ்ருதி சொல்லிட்டு வேதஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, சரம் பிரதானம் அமிர்தாட்சரமரா சராத்மானோ ஈசதே தேவயேகா. ஆத்மா உண்டு, அச்சேதனம் உண்டு, இந்த ரெண்டையும் நியமிக்கக்கூடிய ஈஸ்வர சத்பாவம் உண்டு. இது இன்னொரு வாக்கியம் வேற சொல்றது. இது என்னமா சுவாமி மாத்தி மாத்தி சொல்றது? நாவெல்லாம் அடியெல்லாம் ஆலோசனை பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறோமோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வேதம் அந்த மாதிரி அது மாதிரி மாத்தி பேசாது. அப்ப சொன்னதுக்கு ஏதோ காரணம் இருக்கணுமோ? அப்ப பேதஸ்ருதி இருக்கு, அபேதஸ்ருதி. அதனாலதான் இந்த குழப்பமே. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் 4000 தீப ஆழ்வாவுடைய ஸ்ரீசுக்தியில கிடையாது. அதனாலதான் அதுக்கு மறைன்னு பேரு. மறைச்சு சொல்லும், மறைச்சு சொல்லும். அந்த மறைச்சு சொல்றதுனாலதான் அதுக்கு மறைன்னு பேரு. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்து 3வது ஸ்ருதி ஒண்ணு இருக்கு. வேதஸ்ருதி அபேதஸ்ருதி. 3வது ஸ்ருதி கடகஸ்ருதின்னு பேரு. இது ரெண்டுத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்றது? அதே வேதமே நான் ஏன் ஒண்ணுதான் உண்டுன்னு சொன்னேன், நான் ஏன் பல உண்டுன்னு சொன்னேன்னு ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சொன்னேன்னு அதுவே பதில் சொல்றது. என்னன்னா நான் இதனால சொன்னேன், இதனால சொன்னேன் அப்படின்னு அதுக்கு உண்டான சமாதானமும் சொல்றது. அப்ப ஒன்று என்பதும் உண்டு, பல என்பதும் உண்டு. அப்ப ஒன்று என்பது உண்டு, பல என்பது உண்டு. அப்ப எதுதான் சுவாமி சாஸ்வதம், எது ஸ்திரமா வச்சுக்கிறதுன்னா அதுதான் தேவப்பெருமானுடைய வார்த்தை. வேதமே சித்தாந்தம், வேதமே சித்தாந்தம். சரி சுவாமி, அத ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ரீரங்கத்துல சுவாமி எழுதினார். அப்ப ஸ்ரீரங்க பெருமாள் தான் அந்த ஸ்ரீபாத்தை கொடுத்தாருன்னு சொன்னார். நான் இல்ல தேவப்பெருமாள் தான் கொடுத்தாரு. இதுக்கு ஒரே ஒரு திட்டாங்க சொல்றேன். பெரியாழ்வார் திருமணி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் அப்படின்னு அந்த முதல் பாசனம். என்னை சுற்றம் எதிர் மூலம் கலந்தரவாயிட்டுன்னு பாத்திர முடியாது. கண்ணன் வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி. திருக்கோட்டியூர்ல கண்ணன் பறந்திருக்காரு இல்லை, ஓஷ்டிபுரம்னு பேரு இருக்கு. திருக்கோட்டு கண்ணன் பறக்கல. வடமதுரை பிறந்தவன் வன்புகழே ஆழ்வார் பாசனமே இருக்கு. கொண்ட வெண்டீர் மக்கள் உட்டார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லா காதல் மற்ற யாதுமில்லை எந்திசையும் கீழும் மேலும் முட்டவன் கொண்டவரான் கொண்டரோபா உடையெல்லாம் இருந்தது. அந்த பதிகத்துல வடமதுரை பிறந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப மதுரையில தான் பிறந்திருக்காரு. பெரியாழ்வார் பாடுறாரு சுவாமி, அவருக்கு அவருக்கு தெரியாதோ கண்ணன் வடமதுரையில பிறந்தான்னு அவருக்கு தெரியாதன்னா இல்ல அவர் சரியாதான் பாடியிருக்காங்க. என்ன சுவாமி தமிழ்நாட்டுல இருக்க கோஷ்டிபுரம் என்று சொல்ல திருக்கோட்டியூர், திருக்கோட்டில கண்ணன் பிறந்தான் பாடுற அவர் சரியா பாடணும் சொல்லியிருக்காருன்னா ஆமாண்டா. ஏன்னா கண்ணன் அவதாரம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவ கூட்டம் போட்டு அவளை இந்த மாதிரி கண்ணன் அவதாரம் பண்ண வைக்கணும்னு அவ பேசின இடம் எங்கன்னா கோஷ்டிபுரம் என்று சொல்லக்கூடிய திருக்கோட்டியூர்ல. அங்க பேசினபடியால் தானே கண்ணன் அவதாரம் பண்ணார். அப்ப அங்க பேசுறேன்னா கண்ணன் அவதாரம் பண்ண மாட்டேன். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரால் நவனிகேதனக நாகபரியங்க விஸ்வத்தி ஆகத்துவ பதுராபுரம்னு அந்த அவதாரம் வந்ததுனோம். அப்ப பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இடம் எது? திருக்கோட்டியூர் தானே. அதனால கண்ணன் திருக்கோட்டியை பிறந்தான்னு சொன்னவன் என்ன தப்பு கிடையாது. இது பெரியாழ்வார் நிலை.
அதே போல தரிசனம் பேதையே வச்ச இந்த வார்த்தை சொன்னது தேவப்பெருமாள். ஆனா அங்க எழுதுற ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் திருவங்கத்துல எழுதினாங்க. அவர் அங்க சொன்னபடியாலே ஸ்ரீபாஷ்யம் பிறந்ததே தேவப்பெருமானால்தான், அங்கதான் பிறந்தது. இல்லைன்னா சுவாமிக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்க, பேதமா அபேதமா அந்த விசாரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதானே. அப்படி இல்லாம ஸ்ரீபாஷ்யத்தை ரத்னமா எழுதணும்னா அதை சொன்னது யாரு? தேவப்பெருமாள் தானே. அதைத்தான் திருவரங்கத்தமிழா தெரிவிக்கிறார். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்குமை ராமானுஜன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வங்கி யாதன் குழந்தவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவிழந்தே. அப்படின்னா பொய்யை சுரக்கம் ஆத்ம விஷயமா எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்கா. ஆத்ம விஷயமா பொய் சொல்லிட்டு இருக்கா. என்ன பொய் சொல்றதுன்னா கட்டப்பொருளை மறைப்பொருள் என்று அப்படின்னா ஒண்ணு இருக்கா. கட்டப்பொருள் மறைப்புனா எல்லாரும் பொய். இதுக்கு கிராமக வாக்கியம்னு பேர். சில சப்தங்கள் அப்படியே சொல்லிடுறேன். கிராமக வாக்கியம்னு பேரு. ஏன்னா இந்த கிராமக வாக்கியம்னா அப்படி ஒரு மழக்கிற மாதிரி ஒரு சப்தம் இல்லையா. ஆனா இது கிராமக வாக்கியம்னு பேரு. இப்ப நமக்கே சில நேரத்தில் சில புத்தி கொஞ்சம் பேதடிச்சு போயிடுது. இதுவா அதுவா அதுவான்னு இருக்கு இல்லையா. அப்ப என்ன பேசணுமா பேசாம வேற ஏதாவது பேசணும், அல்லது வேற ஏதாவது நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைவு அதெல்லாம் கிராமக வாக்கியம்னு பேரு. கிராமகம்னா நம்ம கிராமக்கம்னா என்னன்னு அர்த்தம் சொல்லிடுறேன். நம்ம இப்படி அப்படி சுத்தி 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 என்ன பண்ணணும்னா அவன் அவர் என்ன சுவாமி படுத்துட்டே இருக்காரு, என்ன ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்காரு பெருமாள் அப்படி இந்த வார்த்தை வந்துடும். நான் இத்தனை இந்த கைகிரம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பாடா படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு வருது இல்லையா. அது அப்ப அது வருதுன்னா என்ன காரணம்? அதுதான் கிராமக வாக்கியம். சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த நாமே ஒரு இப்படி எங்கேயா ஒரு துளை அப்படி பிசைஞ்சோம் வச்சுக்கோங்க, பிசைஞ்சிடும் இப்படி அப்படின்னு பிசைஞ்சிடும். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் பலகீனா எடுத்து வச்சுக்கணும். ஏதோ ஒரு சிரமம் வந்துடுது, அந்த சிரமத்தால ஒரு பகவகம் வந்துட்டானா என்னப்ப வருது ஏது பண்றது, மனசுல மனதைரியம் இல்லை. மனதைரியம் இல்லைன்னா சரீர பலமே போயிடும். மனதைரியம் இருக்கணும். அந்த மனதைரியம் சரீர பலமே போயிடும். அதனால இப்படி அப்படி 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 இப்படி கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் இல்லையா சுவாமி. இன்னைக்கு நிறைய முன்னேற்றங்களா வந்திருக்கேன். என்னமா விஞ்ஞான ரீதியா நிறைய முன்னேறிட்டு இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. முன்னேறது வேற விஷயம். வைதிக விஷயமா முன்னேறதுன்னா அது ஒண்ணும் கிடையாது. வேற எதுவும் தேவையில்லாத விஷயம் முன்னேறி இருந்தாலும் இந்த முன்னேறதுன்னா ஒரு துளி இடறிட்டுன்னு வச்சுக்கேன். ஒரு துளி ஒரு கூழாங்கல் இருக்கு, அந்த கூழாங்கல் மேல காலை வச்சாலே இக்கழ் வந்துடுறான். அந்த அளவுக்கு விழுந்து முடியாதுன்னு அந்த அளவுக்கு சமத்தை இருக்கு. அந்த நாட்கள் அந்த மாதிரி கிடையாது. பெரிய பாறாங்கல்லே வந்தாலும் அப்படியே ஸ்திரமா இருக்கும். ஸ்திரமா இருக்கக்கூடிய தன்மை அந்த நாள்ல இருந்து அசைய மாட்டான். அந்த நாள் இருந்திருக்கா இல்லையா. இன்னைக்கு என்னன்னா ஒண்ணு கொஞ்சம் அப்படி ஏதாவது சிரமம் வந்துட்டு வச்சுக்கேன், கொஞ்சம் மனதுல இருக்கிற அந்த தைரியம் போயிட்டுனாரு. அப்ப என்ன சொல்ல என்ன இருக்கேன்றதுல இருக்கிறபடி இல்லைன்னு இருக்கணும். அப்ப ஒரு துளி இடையினா கூட நம்மளால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது எதைனா சொன்னா மொத்தத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிடா. அவாவா தங்கள் நெஞ்சில தொலைஞ்சு இப்படித்தான் பண்ணிட்டா. ஆனா இதுக்குதான் சுவாமி என்ன சொல்றா, இந்த மாதிரி குழப்பின்னு இருக்கா. அவாவா என்னென்ன குழப்பமோ அவாவா குழப்பறா. ஒருத்தர் சூன்யவாதம் சொல்றா, உங்களுக்கு சனித விஞ்ஞானவாதம் சொல்றா, அது மாதிரி சொல்லி குழப்பின்னு இருக்கா இல்லையா. இந்த குழப்பெல்லாம் வேண்டாம். இந்த கிராமக வாக்கியம் கிராம சுத்தி 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 அடிக்கிறது இல்லையா. நீங்க அத்வைதத்தை கேட்டேன்னா ரொம்ப அப்படியே குழப்பமா இருக்கும். என்னதான் சொல்றாருன்னு புரியாது, ரொம்ப கன்ஃபியூஷன். ஒண்ணு ரெண்டு இல்லை, ஆனா நிறைய ஞானம் சாமானிய விஷயம் நிறைய. நம்ம அத்வைதம் ஆதிசங்கர் பண்ணியிருக்கார், விசிஷ்டாத்வைதம் சுவாமி எம்பெருமானார் பண்ணியிருக்கார். விசிஷ்டாத்வைதம் அவரு பேர் வைக்கல, ஸ்ரீபாஷ்யம்னா அவரோட பேர் வைக்கல, சாரதா தேவி கொடுத்துருக்கு. இருந்தாலும் அத்வைதம் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா சங்கர அத்வைதத்தை வாசிக்கிறதை காட்டிலும் ஸ்ரீபாஷ்யத்தை வாசிதான் நல்லா புரியும். அவ்வளவு தூரம் நேர்மை சுவாமிகிட்ட. எதிராளி ஏதாவது விட்டிருந்தா கூட அதே சேர்த்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் சுவாமி கொண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு குழப்பம் எல்லாம் சொல்றாங்க. கிராமக்க வார்த்தையுமே கிடையாது. அந்த எந்த இதுவாக உடனே கலையில அடிச்சிருவாரு அப்படின்னு. அதனாலதான் கெட்டி கிடங்கொடு தன் அருளென்னும் ஒல்வாடு உரியும் வெட்டி கலைந்த அப்படின்னு சொல்ல அந்த வாழ உருவி இனிமே நிற்கப்படாத எடுத்துக்கையா. பொய்யை சுரக்கம் பொருளை சுரந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்கம் ராமானுஜன் நிற்க
வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்காதன் குழந்தவனை ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவிழந்து. சரி சுவாமி, அப்படி என்னதான் பொய்யை சுரந்தார்? மற்ற சம்பிரதாயம் பொய் 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 பொய்னு சொல்லிருக்கலே, அப்படி என்னன்னா பிரம்மத்துக்கு சில பொய், ஆத்மாவுக்கு சில பொய், ஆத்மா பற்றி தேக பரிமாணம் ஆத்மாங்கிறார், ஆத்மா பற்றி தேக பரிமாணம் ஆத்மா என்றாரு. தேகம் எவ்வளவு பெருசோ, தேகம் இந்த சரீரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மா. இது நம்ம காத்தோம், அவ்வளவு பெருசு ஆத்மா ஒரு சார சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொன்னா, ஆனை அளவு இருந்தா அந்த அளவுக்கு ஆத்மா இருக்கும், பூனை அளவுனா பூனை அளவுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர். இரண்டாவது, ஞானம் எப்படி இருக்கு, சனிக விஞ்ஞான ஞானம் அப்படின்னா இப்ப ஒரு நிமிஷத்துல இருக்கப்படுங்கன்னா அடுத்த நிமிஷம் இருக்காது, அடுத்த நிமிஷம் இருக்காது, அடுத்த நிமிஷம் ஞானம் மாறிண்டே இருக்க. சனிக்க ஞானமே சனிக்கம் தெரியாது. இது பௌத்தனுடைய வாதம், சனிக்க விஞ்ஞானமாகும். தேக பரிமாண வாதம் அப்படின்னா ஆத்மா ஜடம், அஜடம் ஆத்மா. இதெல்லாம் யதீந்திர மத தீபிகால இதெல்லாம் பார்த்தோம். ஆத்மா ஜடம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்கள், ஆக மொத்த மதங்கள் 17. அவரவர்கள் தங்கள் தங்களுடைய ஆத்மா விபூன் யார் இப்பதானே பார்த்தோம், பாட்ட பிரபாகர்கள் ஆத்மா விபுன்னு சொல்றா இல்லையா? அப்ப பிரம்மத்துக்கே என்ன மாயை, பிரம்மத்துக்கே மாயை. அந்த மாயை மூடுதுன்னு சில பேர் சொல்றா. பிரம்மமே தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா வேறல்ல பிரம்மம் வேறல்ல, பிரம்மமே ஜீவாத்மா அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படின்னு இத்தனை பிரம்மத்துக்கு அசுபம் வந்துருச்சு. அதுக்கு ஏதோ அஜ்ஞானம், நமக்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு கர்மத்தால, பிரம்மத்துக்கு உபாதியால அஜ்ஞானம் அப்படிங்கிறாரு இல்லையா? பிரம்மத்துக்கு அஜ்ஞானம். இதெல்லாம் கிராமக்க வாக்கியம். அப்படின்னு நம்ம குழப்பராமா இருக்கு இல்லையா? இந்த குழப்பராமா இருக்கிறதாலதான் புத்தி, சுத்த புத்தின்னு அர்த்தம். அந்த சுத்த புத்தியோட சொன்னாரோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. சுத்திஷு ஸ்மிருத்யு பிரமாண தத்துவம் கிருபையா லோகே விசுத்தயாகி புத்தியா அகுதாஸ்பத ஏவ பாஷ்ய ரத்னம் ஜய ராமானுஜ அஸ்திதாம்னி நித்தியம். அப்ப அப்படிப்பட்ட பொய்யை சுரக்கம் கிராமக வாக்கியம் தான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா அனுப்பிரமாணமா இருக்கச்சு. அது விபுன்னு சொல்றது ஆத்மா கர்ம. இப்ப நம்ம சம்பிரதாயம் சொல்றேன், ஆத்மா கர்மாதீனமாக ஒரு சரீரத்தில் எடுக்கிறது. நல்லா வரணும், ஆத்மா கர்மாதீனமா ஒரு சரீரத்தில் எடுக்கிறதுக்கு. அந்த பிரம்மத்துடைய திருமேனியும் உண்மைதான். பிரம்மத்துக்கு திருமேனி இருக்கணும், அந்த திருமேனியும் உண்மைதான். பிரம்மத்துக்கு விபூதியும் உண்மைதான், விபூதினா சொத்து, அதுவும் உண்மைதான். பிரம்மத்துக்கு குணங்கள், அதத்தான் சுவாமி நம்மாளர் முதல் பாசுரத்தை எழுதுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவன், அவன் துயரடி சுடரடி தொழுதனன். முதல் பாசுரத்திலேயே எல்லாத்தையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப துயரடி சுடரன் சொன்னா பிரம்மத்துக்கு ரூபம் வந்துட்டு, திருவடியை சொன்னாலும் திருமேனிக்கு உபலட்சம் தூப்பெல்லாம் வந்துருக்கணும். அப்ப பிரம்மங்களுக்கு, பிரம்மத்துக்கு விபூதி உண்டு, பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு, பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, பிரம்மத்துக்கு இந்த பிரம்மம் இந்த ஜீவனை தன் அனுகிரகத்தால் நிறுத்தி தன் திருவடிகளை சரணாகதி பண்ண சொல்லி தன்னை தானே கொடுக்கு. இதுதான் நடக்கிறது. ஆட்சின்னு போறாரு, இதான் நடக்கிறது. இது தெளிவா புரியணும் போனோம். இதைத்தான் பொய்யை சுரக்கும் பொருளை சுரந்து அப்படின்னா ராமானுஜர் இல்லா போனா இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் யாரு தலைவன், யாரு? அந்த ரங்கநாதன் தானே. அவனைத்தான் மெய்யை புறக்க ராமானுஜன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம். அந்த அரங்கனை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறான்னா இவர் சொல்லலன்னா தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை அதை தெரிய வச்சார் இல்லையா? இப்படிப்பட்ட தேவரீரே, இப்ப அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட தேவரீரே பாஷ்ய ரத்னத்தை எய்தினீர். பாஷ்ய ரத்னம்னா ஸ்ரீபாஷ்யம் எய்தினீரு, அதைத்தான் தெரிகிறார். அப்படிப்பட்ட பாஷ்ய ரத்னத்தை எய்தினீர் யாரு சொல்றா? தேவப்பெருமானுக்கு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே இண்டுகள் யோனிகள் தூழ்கள்வோம் இன்று ஒருவன் ரண்ணியே காந்தக தோழங்கள் தன்ன தீவிரல் கருணைக்கு பார்ப்பதற்கு அவ்வளவும் அழகு வாய்ந்தவன் தேவப்பெருமான். தோல் அவனுடைய திருத்தோள்கள் இருக்கு இல்லையா? எங்க சுவாமி சொல்றார், தேவப்பெருமானுடைய திருமையின் இருக்கு இல்லையா, திருமார்பு. வேற எந்த பெருமானுக்கும் அது கிடையாது. நீங்க எப்ப வேணா எத்தனை வேணா போய் சேர்க்கலாம். எங்க சுவாமி இனிமே இப்படிதான் இருப்பார். மற்ற பெருமாள கொஞ்சம் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி இருப்பார். இந்த சங்கு சக்கரம் எல்லாம் சரியான நிலையில புரிஞ்சுட்டு இருக்கும். சரியான சில பெருமாள் யாரும் கொத்த சொல்றதுக்காக, சில பெருமாள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், சில பெருமாள் ரொம்ப கிட்டக்க இருக்கும். எதுவுமே இல்லாம சரியான நிலையில சங்கு சக்கரங்கள் அவர் சாட்சிட்டு இருக்கார். ஏன்னா பிரம்மாவால ஆராதிக்கப்பட்டது மட்டும் இல்ல, பிரம்மா வேள்வியிலே அவதாரம் நன்னால் இதான் முடிஞ்சிருக்கு. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த வேள்வியிலே அவதாரம் பண்ணார் இல்லையா? அந்த பிரம்ம வேள்வியிலே அவதாரம் பண்ணபடியாலே
அவ்வளவு தூரம் காந்தக்கு தோல் அண்ணல். இந்த திருமார்பு இப்படி இருக்குமா? அகமேவ பரம் தத்துவம் சொல்லணும்னா அந்த பெருமாள் தான் இந்த சுவாமி சொல்றாரு. அகமே மற்ற பெருமாள் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அகமே இப்படி நிமிர்ந்த போனோம், இப்படி நிமிர்ந்து சொல்ல போனோம். இனி நிமிரத்துக்கு இடமில்லாம தேவை பெருமாள் இப்படிதான் வருவார். அந்த இந்த தலைமை குணிமான உரிமை இல்லை. அகமேவ பரம் தத்துவம் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட அதுவும் கையில சந்த சக்கரத்தை ஏந்தி கொண்டு ஆச்சரியம் வையங்கண்ட வைகாசி கருடவாகனம் சொல்லியாச்சுன்னா வைகாசி அதுல நல்லா பாருங்க. அநேகமா அவருடைய கருடவாகனம் எண்ணிக்கை அன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் வைகாசி விசாகம் பௌர்ணமி விசாகம் ஒன்றுவாசம் இல்லையா? அப்படி இருக்கச்சேதே அந்த கருடவாகத்தை எழுதிருக்காரு. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முச்சி வரையாவான் நாகடல் எங்குண்டாம் தனக்கம் இறையாவான் எங்கள் பெறான்னா அந்த பூண்டவன் கழைக்கு பூண்டவன் பாரன். அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாவுடைய அந்த திருவடி வாரத்திலே மாறாத அன்புடையவராய் அவன் ராமானுஜரே நிச்சயமாய் காஞ்சியில் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எப்பொழுது என்ன சுவாமி இங்க இருக்கிற மனசு அங்கதான் இருக்கு. இவர் வாழறது திருவரங்கத்தை தான். இவர் மனசு எங்க இருக்குன்னா இவர் ஆசையெல்லாம் தேவைப்பாடுதான். அதைத்தான் தேரார் மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூழாழி கொண்டு குறைப்பது கொண்டலனைய வன்மை ஏறார் பினத்தம்பி ராமானுஜன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது. அப்போதற்கு செய்து பகவான் கையில சக்கராயத்தை தேய்த்தி கொண்டு யாராவது சிருஷ்டிக்கணும்னா தண்டனை கொடுக்கணும் கொடுத்துடுறாரு. ஆனா சுவாமி அந்த மாதிரி பண்ண மாட்டார். சுவாமி அந்த மாதிரி பண்ணுவார்னா அந்த மாதிரி பண்றதே கிடையாது. கொண்டலனைய வன்மை ஏறார். கொண்டலனைவன மேகத்தை ஒத்த சுபாவம் முடியவன். அதான் கொண்டலனைய வன்மை ஏறார் அந்த சோபனா. அப்ப யார் வந்து அவருக்கு எதிர்த்தால யாரும் வந்தா அதுதான் போ இத்தனை பாபிஷ்டான் சம்சாரத்துல இருந்துவார். ஆனா சுவாமி அதை பண்ணவே மாட்டார். என்ன பண்ணுவார்னா அவருக்கு என்னென்ன இதம் சொல்லணுமோ அப்போது சிந்த செய்து என்னென்ன இதங்கள் சொல்லணுமோ அந்த இதத்தை சொல்லி எப்படியாவது அவரை கொண்டு வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு அந்த திருவடிக்கு ஆட்படுத்தணுமோ நம்பெருமாள் திருவடிக்கு அதை ஆட்படுத்த தன்மையை இது கண்ணன் பண்ணுவாருன்னா கண்ணன் என்ன பண்ணுவார் பாப்பாரு. இது இது சொல்லுவா பாருங்க. இது புளிப்பழம் சுவாமி இது எட்டாத கண்ணின்னு அந்த மாதிரி நினைச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அவரே அவதாரமணியை திருத்த பார்த்தாலும் ஒருத்தரோட கிடைக்கல. ஆனா அண்ணலி ராமானுஜன் வந்து போன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர் காயினர் இப்பதானே பார்த்தோம். அப்படி இருக்கச்சது இவர் அவதாரம் பண்ணபடியால ஏன் மேகத்தை ஒத்த இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை அந்த வள்ளல் தன்மை இருக்கிறபடியாலே அவளை எப்படி திருத்தணும், எந்த நிலையில் எப்படி பாக்கிய குதிரட்டுகளை எப்படி நிரசனம் பண்ணி அவளை திருத்தி யஜ்ஞமூர்த்தியை திருத்திதான் வந்தாரு. நஞ்சியரும் தெரிஞ்ச நிறைய அத்வைத்திகள் திருத்திக்க வந்துட்டான். ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய அத்வைத்திகள். அத்வைத்தி தான் நஞ்சியர். நஞ்சியர் வேதாந்தி அவரும் மேல போட்டது அவரும் தெரிஞ்சுங்க வந்துட்டோம். பராசர பட்டராலும் திருத்தினார். ஆனா அந்த பராசர பட்டருக்கு போய் திருத்தி அழிச்சுடுவான்னு சொன்னதே சுவாமி எம்பெருமானார் தான். இதுக்கு சொல்ல வந்தேன். அதே போல யஜ்ஞமூர்த்தி அவர் தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரம் பிரமேசனம் ஆச்சாரின் நிட்டை என்றது அவர் தான் பரகவனா கொடுத்திருக்காரு. தெரிஞ்ச பாருங்க. இங்க வந்த உடனே அவர் வேறு மதத்திலிருந்து வந்திருக்கார். அவர் கொஞ்சம் அப்படி தள்ளி வைப்போம்னு கிடையாது. தம் திருவாராதன பெருமாளே அவர்கிட்ட கொடுத்து நீர் திருவாராதனம் பண்ணிட்டார். எவ்வளவு நெருக்கமா வச்சுட்டு இருக்காருக்கோ நம்ம சுவாமி கிட்ட தான் பெரிய விஷயம். நாமெல்லாம் அது அப்படி கிடையாது. சுவாமி அவர் நம்மால் கிடையாது. சுவாமி வேர்த்து கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கும் அப்படின்னு ஒண்ணுமா அதெல்லாம் சுவாமி கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கையே அப்போது சிந்தை செய்து அவளை திருத்தி திருமகள் கேள்வனை காட்சியத பின் அந்த ஆட்சிகிறேனோ அப்படிப்பட்ட ஆட்சியிடக்கூடிய நீர் ஜெய 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 ராமானுஜனே நீ அஸ்திதாம்னி என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்திகிரியே நித்தியம் நித்தியம் இருந்து கொண்டு அங்கிருந்து தேவனிற்கு மங்களாசாதம் பண்ணிருந்து சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்லோகம் முற்று பெற்றது. இப்ப மூன்றாவது ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அதாவது ஸ்ருதிஷு பிரமாண தத்துவம் கிருபயா பூகி விசுத்தயாகி புத்தியா அகிருதாஸ்வத ஏவ பாஷ்ய ரத்னம் ஜெயராமானுய அஸ்திதாம்னி கீதம். மூன்றாவது ஸ்லோகம் முடிஞ்சது. கடைசி ஸ்லோகம் நான்காவது ஸ்லோகம். ஒரே நிமிஷம். நான்காவது ஸ்லோகம் ஒரே ஜயமானி மத அந்த புஸ்தகம் ஜயமாயி மத अंधकार भानु जय भाष्य प्रमुख अडभिगुसानु जय संसरित संधिसीता भानु जय रामानुज यादवाद्रि सिंहे जय रामानुज
யாதவாத்ரி சிங்கே, யாதவாத்ரி யதிசைலம், யதிசைல தீபம் சொல்றோம். அந்த யாதவாத்ரியான யதிசைலமான திருநாராயபுரம், அந்த திருநாராயபுரத்து மரத்தின் அந்த மலை சிகரத்திலே இருக்கக்கூடிய தேவரீர் அங்கேயே நன்கு இருந்து கொண்டு ஜெயிக்கிறீர் 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 அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமானது. சுருக்கமான வயசாங்க ஒன்னும் சபமையில முடிச்சுடலாம் இல்லை. வேதையர் வேத பொருளிதன்றுண்ணி. இப்ப நம்ம முதல்ல இந்த பழுப்பறையை பார்த்துவோம். என்னன்னா பத அன்வயம், பத அன்வயம் சொல்லி சொன்னேன். மாயை மத அந்தகார பானு வாக்கிய பிரமுக அடவி குசானு சம்சரிதகா சிந்து சீதபானு. சிந்து சீதபானுன்னா சீத்தனா குளிர்ச்சி, சீதபானு குளிர்ச்சியான சூரியனம். கேள்விப்பட்டிருக்கல? பின்னாடி பாபா இது கூட வியாக்கியானத்தை. சிந்து சீதபானு ராமானுஜா யாதவாத்ரி சிங்கே ஜெய 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 அப்படின்னு தெரிவிக்கிறாடியா. மாயாவாதிகள் மதங்களாக இருக்கிற இருளுக்கு ரவி போன்றவரே மாயாவாதி இந்த அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்னாருன்னா அங்க மூணு அத்வைத்தம். என்னது? பாஸ்கராய் யாதவ பிரகாசம் இங்க பிரதான அத்வைத்தம் எடுத்துக்கார். மாயாவாதிகள் மதங்களாக இருளுக்கு ரவி போன்றவர்களே, பாக்கியர்கள் முதலாளர்களால் காட்டுத்தீ போன்றவரே, அடியார்களால் கடலுக்கு சந்திரன் போன்றவரே, எம்பெருமானாரே தேவரே யாதவாத்திரில் நித்திரஸ்ரீயாக நீடூடி விளங்க வேணும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதமாகி இருளை அகற்றி கொண்டு அருசமய செடியதனை அறுத்து அடியார்களை வாழ்வழைத்தருளின சுவாமி எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே நித்தியஸ்ரீ நித்திய மங்களமாக வாழ்ந்தருள வேண்டும் என்றதாயிட்டு சம்சில சிந்து சீதபானு கடல் சந்திரனை கண்டவாறே பொங்குமா போலே அடியார்களும் சுவாமியை செவித்தவரே வருத்தமெல்லாம் தெரிந்து மகிழ்ந்திடுவார்கள் என்றபடி ஆசிரியமா தெரிவிக்கிறார். பேதையர் வேத பொருளிதன்றுண்ணி பிரம்மம் நன்றென்று ஓதி மற்றெல்லா உயிரும் மகிழ்ந்து உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரலோடும் என்றாத பாதுகம். அப்ப அவெல்லாம் ஜெயிச்சாரணும், மாயாவாதிகள் ஜெயிச்சாரணும். ஜெயிச்சாதுன்னா மாயாவாதம், மாயாவாதம்னா அத்வைத்தவாதம். அந்த அத்வைத்தம் அவ என்ன சொல்றதுன்னா எதுவும் கிடையாது, எல்லாம் எல்லாம் போய் பிரம்மத்தை தவிர அந்த பிரம்ம மட்டுமே சத்தியம். பிரம்ம சத்தியம் ஜெகத்து மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. இது வேதாந்த ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். மெது மெதுவா வாட்சாதான் புரியும். சட்டுன்னு உடனே இப்ப இந்த 2 காலட்சம் 6 இது 6வது காலட்சேபம். 6 காலட்சம் எல்லாம் புரிஞ்சுட்டானா ஏதோ அந்த கடலை பாக்குறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது மேல ஒண்ணும் கிடையாது. நல்ல வாய்ச்சாலும். ஏன்னா ஸ்தோத்திரம் ஓகோன்னு சொல்லிட்டா தவிர எப்படி அந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறான்னு பாக்கணும். ஆனா இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளா இருக்கும். அவன் மெதுவா உட்கார்ந்து அமர்ந்து அந்த காலத்துல கேட்டதான் நம்பணும். ஏன்னா அந்த வாதம் பண்றச்சு ஒவ்வொரு வாதம் அந்தந்த வாதம் பண்றது நிறைய பேருக்கு புரியாது. இன்னும் 2 வாதத்துல சுஷ்க தர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, ஆர்த்த தர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. சொல்லிடுறேன், எல்லாமே சொல்லிடுறேன். எது எனக்கு ஞாபகம் வருதோ சொல்லிடுறேன். சுஷ்க தர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, ஆர்த்த தர்க்கம்னு இருக்கு. சுஷ்க தர்க்கம்னா என்ன? ஆர்திரா. ஆர்தம்னா ஆர்திரா. திருவாதிரைக்கு ஆர்திரான்னு பேர். நனைந்து இருத்தல், நனைஞ்சு இருக்கக்கூடிய தர்க்கம், நிறைந்து இருக்கக்கூடிய தர்க்கம் ஆர்தம். அப்படின்னா சாஸ்திரம் சம்மதித்து இருக்கக்கூடிய மீமாம்சையாக இருக்கக்கூடிய தர்க்கவாதம் தான் ஆர்திர தர்க்கம்னு பேரு. அப்ப எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. ஒருத்தர் மடக்கணும் என்னவும் இப்படி அப்படி அப்படி இப்படி போட்டு அந்த தர்க்கவாதத்தை வச்சு என்ன பண்றேன், அவரை மடக்கி அவருக்கு வேதத்துக்கு புறம்பா பேசிட்டு அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா வேத ஸ்தாபனம் ஆகாது. அப்படிப்பட்ட தர்க்கத்துக்கு தான் சுஷ்க தர்க்கம்னு பேரு. சுஷ்கனா அதை போல தர்க்கவாதத்தால் நிறுத்தி வச்சிருக்கா யாரு? இவெல்லாம் சுஷ்க தர்க்கவாதத்தால பண்ணி அந்த தர்க்கவாதம் பண்ணி அவெல்லாம் ஜெயிக்கிறான்னா அவ ஜெயிக்கல, அவ அந்த மாதிரி வாதம் பண்றா. அந்த தர்க்கவாதம் இதற்கு சாமி அந்த தர்க்கவாதம் இப்ப புரியத்துக்காக நம்ம வாதம் போறோம் வச்சுக்கேன். 2 பேரும் பேச்சு போட்டு நடந்துட்டு இருக்கச்சு. இவர் என்ன பேசணுமோ அவர் என்ன பேசணுமோ அதுக்கு தகுந்த பேசணுமோ அப்படி பேசாம இவர் ஒண்ணு பேச அநேகமா நம்ம தூர்தர்ஷன்ல 7:30 மணிக்கு மேல அதை காட்டிட்டே இருக்கோம். இவர் ஒண்ணு பேசுவாரு, அவர் ஒண்ணு பேச, ஒருத்தரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகாது. ஒண்ணுக்கு ஏதாவது தர்க்கவாதங்க நிக்குமே இருக்காது. தன்னெஞ்சில் தோத்தினது அப்படி என்னன்னு பேச எல்லாம் அர்த்தவாதம். ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா சாஸ்திரம் சம்மதத்தோடு பேசணும். அவ மத்த மதத்தவர்கள் சாஸ்திர சம்மத தர்க்கம் தான் பேசுவா. தர்க்கத்துல 2 விதம் இருக்கு. சாஸ்திர சம்மதத்தோடு பேசுறது,
என் விருப்பப்படி என்ன வேணா பண்ணிக்கிறேன், எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்குதான் என்ன பெருகுது, அது சுஷ்க தர்க்கம் பேரு. அந்த மாதிரி படப்படாது. கண்ணன் அப்படிதான் பண்ணுவார். கண்ணன் அந்த மாதிரி ராமானுஜம் அந்த மாதிரி கண்ணன் வேறு ராமானுஜம் வேறு. ஏன்னா கண்ணன் எதை ஜெயிக்கிறவன்றதுக்காக நீ அதர்ம மார்க்கத்துல போயிட்டு இருக்கியா, நான் அப்படியே போய் ஜெயிக்கிறேன். கண்ணன் பண்ணுவாரு. நீ ஏன்னா நீ அதர்ம மார்க்கத்துல போறான், நானும் அப்படியே போறேன்னாரு. ஆனா ராமானுஜரை பண்ணவே மாட்டார். அப்படி கிடையாது. சுஷ்க தர்க்கம் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். சுஷ்க தர்க்கம்னா என்ன, தன்னுடைய விருப்பப்படி சாஸ்திர சம்மதம் இல்லாத தர்க்கத்தெல்லாம் பண்ணவே மாட்டார். ஆனா இவன் வைக்கும் தர்க்கம் சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட தர்க்கமா இருக்கணும். அதான் மீமாம்சன்னு பேரு. அந்த மீமாம்சையா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தர் அப்ப சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட தர்க்கமா இருந்ததுன்னா அப்ப சமமான யுத்தம்னு அர்த்தம். ஒருத்தர் சுஷ்க தர்க்கம் பண்ணிட்டு இன்னொருத்தர் ஆர்திரமாக தர்க்கம் பண்ணி, ஆர்திரம் நினைஞ்சு இருக்கக்கூடிய தர்க்கம் சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய தர்க்கம், அந்த தர்க்கத்தை பண்ணிட்டு இருந்தா அது நான் சமம், இது நான் சமம் யுத்தம் ஆயுகு சொல்லிக்கிறோன்னா அது சமமான யுத்தமே கிடையாது. அதுதான் மாயா யுத்தம் பண்றான்னு பேரு. இந்த மாயா யுத்தம் பண்றதுலாம் கண்ணனுக்கு ஒத்து வரும், ராமானுஜருக்கு ஒத்து வராது. ஏன்னா ராமானுஜர் அந்த மாதிரி இல்லை. அவருக்கு மாயாவத நேர்மை, ஆர்ஜவம், நேர்மை பரிபூர்ணமா சுவாமிக்கு இருக்கு. அப்ப கண்ணனுக்கு ஒத்துக்கிறோம். கண்ணன் மாயா யுத்தம் பண்ணுவார். ஆனா ராமன் பண்ணவே மாட்டார். ராமன் எந்த விதத்திலே ராவணன் மாயா யுத்தம் கூட பண்ணிடும். ராவன் என்ன மாயாயுத்தம் பண்றானோ அந்த மாயா யுத்தம் பண்ணா கூட அந்த மாயா யுத்தம் பண்ணாம மாறாம இருந்து பண்ணார். இப்ப ராமன் என்ன சொல்லியிருக்கணும், ஏன்னா ராவண யுத்தம்ன்றது ராட்சசாலுக்கும் மனுஷாலுக்கும் யுத்தம். ராவண மனுஷனா வச்சிருந்தோம், ராட்சசாலுக்கும். அதே போல ராட்சசனர் ரஜினியர்கள்னு பேரு. ரஜினியர்கள்னா ராத்திரி வேலையில அவளுக்கு பலம் அதிகமா இருக்கும். ராத்திரி வேலையில அவளுக்கு பலம் அதிகமா இருக்கணும். மனுஷனாளுக்கு என்னன்னா பலம் இப்ப கிடையாது, ராத்திரி வேலை பலமே இருக்காது. அப்படி இருக்க செய்து. ஆனா இந்த ராமராவண யுத்தம் ராத்திரி பகலா நடக்கிறது. இது சமமான யுத்தம்னா கிடையவே கிடையாது. இப்ப ராமன் என்ன சொல்லியிருக்கணும், ஏ ராவணா, இது சமமான யுத்தம் கிடையாது, நான் மனுஷன், நீ யாரு, நீ ராட்சசன். அதனால என்ன பண்ற, நீ ராத்திரில யுத்தம் பண்ண வந்திருக்க, அது மாதிரி பண்ணாத. சாயங்காலமான யுத்தத்தை நீ முடிச்சிடணும். யுத்தத்தை முடிச்சு மறுபடியும் காத்தால எடுத்துக்கணும். அப்பதான் சமமான யுத்தம் ஆகுமே தவிர நீ ராத்திரி பகல் எந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கே, இது சமமான யுத்தம் சொல்லி இருக்கலாமோனோ, சொல்லவே இல்லை. அதை சொல்லவே இல்லை. என்ன எழுதுனா அந்த சொல்லாமையே என்னென்ன யுத்தம், என்னென்ன மாய யுத்தம் பண்ணா, ராவணன் எத்தனை மாய யுத்தம் பண்ணா, அதுக்கு ராவனுடைய புள்ள அவன் பண்ணா எத்தனை யுத்தம், அவனும் மாய யுத்தம் பண்ணினான். அவெல்லாம் மாய யுத்தம் பண்ணினானோ, எத்தனை மாய யுத்தம் பண்ணா எல்லாத்தையும் பொடிப்படி ஆக்கிட்டான். இந்திரஜித்து என்ன மாய யுத்தம் பண்ணினான், எல்லாரையும் பொடிப்படி ஆக்கிட்டான். ஆனா குருக்ஷேத்திரத்தில் நடந்த யுத்தம் மாயுத்தம் கிடையாது. ரெண்டு பேரும் மனுஷா, கௌரவாலும் மனுஷா, பாண்டவாலும் மனுஷா. ஆனா ராவணாவன யுத்தத்துல ராவணன்கள் ராட்சசா, இவர் மனுஷன். அதனால இது சமமான யுத்தமே கிடையாது. ஆனா குருக்ஷேத்திர சமமான யுத்தம் இல்லையா, ஆனாதான் ராத்திரி யுத்தம் கிடையாது. சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா சங்க உயிர்வா. ஆனா ராமன் மனுஷன் இல்லையா, இதுக்கு சொன்ன ராட்சசனுக்கு ராட்சி சக்தி இருக்கு இல்லையா. ராமன் ஒத்துண்டாருன்னா இந்திரஜித்து பண்ணின மாயம் எப்படிப்பட்ட மாயம், ராவணன் பண்ணிய மாயம் அனைத்தையும் முறியடித்தார் இல்லையா. அதே சமயத்தில் நேர்மையா எப்படி யுத்தம் பண்ணணுமோ அப்படி பண்ணார். அதே நேர்மைதான் சுவாமி ராமானுஜர். அதனாலதான் இன்னைக்கும் அவருடைய நடையழகு சேவிக்கணும்னா ராமனுடைய அந்த சன்னதி முன்புதான் நடையழகு. அந்த வழியால் நடக்கிறதும் ராமன் எப்படி காட்டி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி. ஏன்னா அப்ப இந்த மாயாவாதம் என்ன பண்ண, சுஷ்க தர்க்கம் பண்ணி இவர் சுஷ்க தர்க்கம் பண்ணல. இவருடைய ஆர்திரா தர்க்கம். ஆர்திரனா நனைஞ்சி இருக்கிறதுனா என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு, சாஸ்திரம் சம்மதித்த தர்க்கம் என்னவோ அந்த தர்க்கத்தை வைத்துக் கொண்டுதான் சுவாமி வாதம் பண்ணுவார். அவன் அப்படி இல்லை, என்னென்னவோ பேசிட்டு பண்றாரு பண்ணிட்டு இருக்கையா. அப்ப மாயாவாதி இருந்தாலே அப்படி அதுக்குண்டான அந்த மாயாவாதிகளுக்கு அவளுடைய இருட்டை போக்கக்கூடிய சூரியன் போன்றவரே தான் தெரிவிக்கிறார். மாயாவாதியுடைய இருட்டை போக்கக்கூடிய சூரியன் என்ன தெரிவிக்கிறார், சீதபானு சூரியன் போன்றே. பாக்கியர்களுக்கு பெரிய காடு, பாக்கியர்கள் முதலான பெரிய காடு, அந்த காட்டுக்கு தீ போன்று வரை, காட்டை தீ இருந்தா காடை பத்தி எரியுதுன்னு சொல்றா இல்லையா, அந்த தீ போன்று வரே, அந்த காட்டை அழிக்கக்கூடியவர்களே, பாக்கியர்களா காட்டை அழித்தவரே, அடியார்களார் கடலுக்கு குளிச்சு கொடுக்கக்கூடிய சந்திரன் போன்றவரே தான் தெரிவிக்க பாருங்க.
என்னென்ன தெரிவிக்கிறாரு? சிவன் தெரிவிக்கிறாருனோ ஜெய மாயி அந்தகார பானு ஜெயபாகிய பிரமுகா விக்ருஸ்தானே. அப்ப அவளுடைய குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அடியார்களாவிய கடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய. ஏன்னா இப்ப பானுன்னா சூரியன், நீர் கடலுக்கு சூரியன் போன்றவரே என்றீர் அப்படின்னா அதற்காக தான் என்னது சீத பானுன்றார். சீத பானுனா குளிர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் போன்றவரே எடுத்துக்க. இது பொருந்தவே பொருந்தாது. குளிர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் போன்றவரே என்ன, இது எது பண்ணா பொல்லா அரக்கன் இருக்கு, நல்லா அரக்கன் இருக்கான். நல்லா இருக்க விபீஷன் அதுவாது இருக்கான். இது போல கூட இல்ல, சூரியன் எங்கேயா குளிர்ந்து இருக்கு சுவாமி, சூரியன் வந்திருக்காரு சுவாமி, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு சுவாமி, பெட்ஷீட் தான் கொண்டு வரல அப்படின்னா அது சித்திர மாசத்துல கேட்கணுமா? அப்ப குளிர்ந்து இருக்க ஒரு சூரியன் சொல்லணுமான்னா ராமானுஜர் சூரியன். ஆனா சூரியன், ஆனா அவரு சந்திரனான தன்மை அவருக்கு இருக்கு. என்ன பண்ணிக்கோ. அப்ப சந்திரனால ஒளி கொடுக்க முடியுமா? ஒளி கொடுக்க முடியாது. சூரியனால் தான் ஒளி கொடுக்க முடியும். அப்ப சூரியன் போல ராமானுஜர் ஒளி கொடுக்கிறார். ஆனா சூரியன் போல ராமானுஜர் ஒளி கொடுக்கிறார்னா சுவாமி வெப்பத்தோடு கொடுக்கிறார், தாபமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறனோ. அப்ப வெப்பத்தோடு கொடுக்கல, சந்திரனுக்குண்டான குளிர்ச்சி இருக்கும், அதே நேரத்துல சூரியனுக்குண்டான ஒளி இருக்கும். என்ன சுவாமி, இது மாதிரி லோகத்துல பார்த்ததே கிடையாது. இதுக்குதான் அபூதோபமான பேர். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? அபூதோபம். இது அடிக்கடி வியாக்கியானத்துல வரும். இந்த மாதிரி வீட்டிலேயே நிறைய இடத்துல நம்பிலே எடுத்திருக்கேன். அபூதோபமானா இது தமிழ்ல எடுத்துமா, இல் பொருள் உவமை அணி. இல் பொருள் உவமை அணி. உலகத்திலே இந்த மாதிரி பொருளே கிடையாது. அதை ஒரு திருட்டாந்தமா எடுக்கிறான். இல் பொருள் உவமை அணி. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அபூதோபமான பேர். சூரியனுடைய ஒளி இருக்கும், ஆனா வெப்பம் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும். இது என்னமா சுவாமி இயற்கை மாதிரி. அது யார் சுவாமி? அதான் சீதபானு. இந்த சுவாமிக்கு ஒரு பேர் நீங்க நினைச்சுக்கணும். சுவாமி சுவாமி சீதபானு ஆழமா சொல்றோம். இந்த சீதபானு சப்தம் பகவானுக்கு சேருமா? சேராது. மற்றவாளுக்கு சேருமா? சேராது. எம்பெருமான ஒருத்தருக்கே சீதபானு சீதபானு. அப்ப ஆனால்தான் ராமானுஜர் இருக்கிறேன், நான் தான் சீதபானு பேரு. அப்ப உலகத்துல இருக்கிற போல அவர் இல்லையே. அதனால்தான் நான், ஏன்னா உலகத்துல மற்ற பேரும் யாரும் இல்லையே, இவரை போல யாரும் இருக்காருன்னா இல்லையே. அதனாலதான் இவர் சீதபானு பேரு, சீதபானு பேரு. இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். திருநெடுந்தாட்டுல ஒரு பாசனம், ஒன்மிதியில் புனலுருவு ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரசியில் அவனும் உள்ளத்து என்மதியும் கடந்தண்ட மீது போகி இருவிசெம்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும், இதான் முக்கியம், மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாராகையின் புறம் தழுவி அப்பால் நிற்கு மண்முழுதும் அகப்படுத்தி நின்ற எந்த மலர்பொழியும் திருவடியை வணங்கினேனே. இந்த சீதபானுக்கு உண்டான ஒரு நிலை தெரிவிக்கிறேன். ஏன்னா மேலை தன்மதி அப்படின்னு இருக்கு, தன்மதி மேலை இல்லை, மேலை தன்மதி. ஏன் மேலை? பாட்டுல சூரியனை சொன்னார், உணரை மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி. பாட்டுல முதல்ல சூரியனை சொன்னார், அதன் பிறகு சந்திரனை சொன்னார். அண்ணா மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி என்பது பாசனம். ஆனா தன்மதி கீழே முதல்ல சொல்லிவிட்டார். ஆனா தன்னத்தை பாருங்க, நம்முடைய புராணத்தின் பிரகாரம் சந்திரன் மேலே இருக்கார். இன்னைக்கு சந்திரமணத்துக்கெல்லாம் போயிருக்கான்னு சொல்றாரு இல்லையா, அது எவ்வளவு தூரம் உண்மையேன்றது அது அப்புறம் இருக்கட்டும், அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். ஆனா புராணம் பிரகாரம் சந்திரன் தான் மேல இருக்கார், சூரியன் தான் கிட்டக்க இருக்கார். என்ன சொல்ற பேசுறேன், சந்திரன் மேல இருக்கார். புராணத்துக்கு அன்னைக்கு என்ன விசாரன்றது எப்ப அவகாசம் கிடைச்சா அப்படின்னு சொல்றேன். சந்திரன் மேல இருக்கார், சூரியன் கீழே இருக்கார், சூரியன் தான் புராணம் பிரகாரம். இப்ப இவர் என்ன வரிசையில சொல்றார், மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடின்னு இருக்கையா. இவர் என்ன சொல்லிருக்கணும், கதிரவனும் மேலை தன்மதியும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. அப்படி சொல்லாமல் மேலை தன்மதியும் கதிரவனும் கதிர ஓடின்னு சொல்லிருக்கலையா. ஏன் மதியை முதல்ல சொன்னாருன்னா இதுக்குன்னா இப்ப சீதபானுன்னு சொன்னோம், அதுக்கு உண்டான திருட்டாந்த சொல்றேன். ஏன்னா முதல்ல சூரியனை தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா புராணம் பிரகாரம் சூரியன் தான் கிட்டக்க இருக்கார், அதை தாண்டிதான் சந்திரன் இருக்கார். அப்ப என்ன சொல்லிருக்கோம், மேலை கதிரவனும் இல்ல கதிரவனும் மேலை சந்திரனும் சொல்லியிருக்கோம்.
அப்ப கதிரவன் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அதற்கு மேல சந்திரன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாம மேலை தன்மதியம் முதல்ல சந்திரனை சொல்லிட்டு அப்புறம் சூரியனை சொல்றாரு. ஆனா புராணம் பிரகாரம் முதல்ல சூரியன் அடுத்து சந்திரன், அது திருமங்கையார் ஒத்துண்டு இருக்காரு. அந்த ஒத்துண்ட படியால் தான் பாட்டும் அதே மாதிரிதான் வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? மேலை தன்மதின்னு வச்சிருக்காரு. அப்ப சூரியனுக்கு மேல சந்திரனை சொல்லிட்டாரு. ஆனா சொல்றச்சே முதல்ல சூரியனை சொல்லிட்டு அப்புறம் சந்திரனை சொல்லி இருக்கணுமோ? அப்படி சொல்லல. சொல்லாம முதல்ல சந்திரனை சொல்லிட்டு அடுத்த சூரியனை சொல்றது. ஏன் அந்த மாதிரி சொல்றான்னா, இந்த திருவிக்ரம அவதாரம் பண்ணணும். திருவிக்ரம அவதாரத்தை பத்தி பிரஸ்தாபம் உன்மிதியில் புனருருவு ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரசியில் அவனும் ஒரு கால் என்ன சொல்ல கால்னு சொல்லலாமான்னா, நாம எல்லாம் யார் தலையிலேயே கால் விழுந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, நம்முடைய அபிப்பிராயத்துக்கு திருவங்கியால் வர வேண்டாம். நான் ஒரு கால்கிட்ட திருவடின்னு சொல்லணும். அதான் ஒரு கால். அப்படிப்பட்ட இந்த கால் நம்ம மேல பட்டு சூடா இருக்கும். திருவடி சூடா இருக்கும். அவ்வளவு பாபிஷ்டர்கள் நம்ம அது பட்டு சூடா இருக்கு. ஏற்கனவே இது சூடா இருக்கு. சூடா இருக்கணும். இந்த சூட்டை உடனே நான் சூரியன்னு சொல்லிட்டே வச்சுக்கேன், அதுவும் சூடு. இந்த சூடு அந்த சூடு போகுமோனோ, அப்ப அதுக்கு குளிர்ச்சி ஊட்டணுமோனோ, அதெல்லாம் என்ன பண்ண முதல்ல சந்திரனை சொல்லுவோம். அதனால என்ன மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி அப்படி சொல்லி சந்திரன் அப்ப குளிர்ச்சி ஊட்டுவதற்காக சொன்னான்னு சொல்ற. இதத்தான் முளைக்கெடிந்த சூரிய துல்லிய யாதார்த்த ஞானம்னு சொல்லுவார். முளைக்கெடிந்த சூரிய துல்லிய யாதார்த்த ஞானம். அப்ப சூரியன் இருக்கணும் இல்லையா? அப்ப ஞானம் சூரியனை போல பிரகாசமா இருக்கணும். ஞானம் பிரகாசமா இருக்கே தவிர, இப்ப சூரியனை போல ஞானம் இருந்தாச்சுன்னா என்னதுமா அதுக்கு அர்த்தம்? ஞானத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்னுடைய ஞானத்தால சம்பாதித்தேன் அப்படின்னு வந்திருக்கணும். அன்மாரப்படாது. அப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம இருக்கணும்னா, அப்ப பிரகாசமா இருக்கக்கூடிய சூரியனை கொண்டு இருக்க சந்திரன் அர்த்தம் பண்ணி கொள்ளணுமோ? அதனால்தான் சந்திரனை போல குளிர்ச்சி இருக்கு, அதே போல சூரியனுக்கு உண்டான பிரகாசம் இருக்கு. அதனால்தான் சீதபாவம். இதுதான் அபூதோபமான பேரு. இல் பொருள் உவமை அணி இல்ல. இந்த மாதிரி யாருமே கிடையாது, சாமி மட்டும்தான். அப்ப இவருக்கு என்ன பெயர்? புதுசா ஒரு பேர் கிடைச்சிருப்பாங்க, சீதபானம். சீதபாவன் யாரு? பெருமானார். அப்படி தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட சீதபாவன் ஆக ஆசிரியருக்கு கடலாக சந்திரனை போல இருக்கிறவரே அப்படிப்பட்ட ராமானுஜரே தேவகி திருநாராயணத்தை எப்பொழுதும் அங்கு விளங்குவீர், எப்பொழுதும் அங்கு விளங்குவீர். இதை சொல்லும் போது சூரியனே காட்டில் இருக்கும் நெருப்பு போன்றவர்களே ஆசிரியர்கள் குறித்து இருக்கிறவரே. பாருங்க, கீழே 3 ஸ்லோகத்தால் என்ன சொன்னார்னா, பஜதாம் அனன்ய பாஜாம்னு இருக்காரு. பதஜாம் அனன்ய பாஜாம் இருக்கு. ஆனா இவரை தவிர மற்றொன்று திருவடி நினையாது இருப்பவர்கள் இருக்கு, அதோடு சரியாங்க. ஆனா அடுத்த ஸ்லோகத்துல ஆஸ்திரிக பக்தர்களை பத்தி எந்த விதமான பிரஸ்தாபமும் இல்லை. 3வது ஸ்லோகத்திலையும் ஆஸ்திரிதர்கள் பக்தர்கள் பிரஸ்தாபமே இல்லை. இந்த 4வது ஸ்லோகத்துல மட்டும் ஆஸ்திரிதர்கள் பக்தர்களை பத்தி எடுத்திருக்காரு. சுவாமி முதல் ஸ்லோகத்துல இருந்தது, 2வது ஸ்லோகத்துல இல்ல, 3வது ஸ்லோகத்துல இல்ல. இந்த 4வது ஸ்லோகத்திலுமே ஆசிரியரை பற்றி இருக்கிற பக்தரை பற்றி. ஏன்னா அப்பனா யார் சுவாமி பக்தன்? அந்த ராமப்பிரியனே பக்தன். எந்த திருநாராமண செல்லப்பிள்ளை அந்த ராமப்பிரியனே ஆசிரியன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்க, ஏன்னா அந்த பெருமாள் பண்ணார், எனக்கு ராமானுஜன் மடி கிடைக்குமா? இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். டெல்லி பாதிஷாட்ட போனார். அங்க போய் எங்க திருநாராயணத்தை செல்லப்பிள்ளையை பிரார்த்தித்தார். அவர் ஓடி வந்தார். ஜல் 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 ஓடி வந்து இந்த எத்திராஜ சம்பத்குமார்னு பேர். அப்பதான் அந்த மடியை கேட்டாரணும். அந்த மடி கிடைக்க மடியை தேடி வந்தார் இல்லையா? அப்ப அவர் தானே பக்தர். அப்ப ராமானுஜர் பக்தரா இருக்க, அதான் எத்திராஜ சம்பத்குமார். மற்ற பேர் ஆஸ்திரிதவா இருக்கிறது அந்த இந்த ஊர்ல. என்ன மற்ற ஊர்லன்னா எங்க எப்படி இருக்கா? எல்லாரும் பகவானுக்கு அன்பர்களா பக்தர்களா இருக்கா. இங்க பகவானே பக்தனா இருக்கார் சுவாமி ராமானுஜர். அது வந்து செல்லப்பிள்ளை. அத்தனை செல்லப்பிள்ளையும் ஆனா ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். செல்லப்பிள்ளைன்னா காத்தால எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா, உடனே எழுந்துக்க மாட்டான். செல்லப்பிள்ளைன்னா தூங்கணும் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, எழுப்பவன தூங்கணும்னு. அங்க விஸ்வரூபம் எத்தனை தெரியுமா? 9 மணிக்கு தான். எங்க சுவாமி திருநாராயணம் எடுத்த கார்த்தா நீங்க இங்க திருவள்ளிக்கரை வந்தா 5-6 ஆயிடும். திருமலை அவருக்கு 2:30-3 மணிக்கெல்லாம் விஸ்வரூபம் ஆயிடும். கார்த்தால் 2-3 மணிக்கெல்லாம் ஆயிடும். ஆனா திருநாராயணம் போறேன்னா நீங்க நன்னா உங்க விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அங்க போறோம். என்ன சொல்லுவாங்க 9 மணிக்கு வந்தா, ஏன்னா குழந்தை தூங்கிட்டே இருக்கு. எழுப்பக்கூடாது. எந்த குழந்தை?
திருநாராயணன் செல்லப்பிள்ளை அத்தனை தூரம் செல்லப்பிள்ளை அத்தனை தூரம் ஆசிரியர் வாசல் இருக்கு. அது மட்டும் இல்ல, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா உற்சவ காலத்தை விட்டுருங்க. மத்த சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கெல்லாம் அவர் தூங்க போயிடுவார். செல்லப்பிள்ளை இல்லையா, 7 மணிக்கு தான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தெய்வமந்திர சாத்துவேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் தெரியும். அப்ப திருநாராயண செல்லப்பிள்ளையா இருக்கிறானியா, அதற்காகத்தான் சீதாபாவம் குளிர்ச்சியாக இருக்க பானு போன்றவர் இருக்கிறார். அப்ப செல்லப்பிள்ளை இடத்துல குளிர்ச்சியா இருக்க முடியும், அதனால்தான் செல்லம்மா அப்படின்னு. இன்னொரு விதத்துல பார்த்தா மாயி மது அந்தகார மிதான பாக்கிய பிரமுக அடாதி கிருஷானு காடாக அடர்ந்து இருக்க வேண்டாம்னா அதற்கு நெருப்பு மாதிரி இருக்குன்னா என்ன நெருப்பு? 1000 உருவம் எடுத்துட்டாரு ஜெயினர்கள்ட்ட. 1000 உருவம் எடுத்துக்கொண்டு அங்கதான் அதுவும் அது திருநாள்மடத்தில் நடந்தது. இந்த அப்படி இந்த ஏரியில இது சொல்லுவாங்க. அந்த ஜெயினர்களுக்கு காடு போல வந்திருக்கு. அவரை ஜெயிச்சாரணும், நிஜ சுரூபத்தை காட்டி ஜெயிச்சாரணும். அப்படிப்பட்ட வேஷ 1000 தலைகளோடு கொண்டு திரையிட்டு கொண்டு ஏக காலத்திலே மொத்த பேரும் ஜெயித்தாரணும். அந்த ஜெயித்த நிலையில் அதனாலே சொல்லலாம். அப்ப ராமானுஜரே எதிசைலமான எதிகரியில் எப்போதும் இருப்பீர், எப்போதும் இருப்பீர், எதிசைலத்தில் எப்போதும் இருப்பீர். இன்னும் அவரை பேசும் பெருமான்னு பேர் இருக்கு. நீங்க அங்க போன சன்னதி வாசல்ல போயினா அங்க மேல பலகையில போட்டுப்பா பேசும் பெருமாள் பேசிட்டு இருக்காரு. அவர் அன்னைக்கு பேசிட்டு இருந்தார். இது சொன்ன பேசும் பெருமான் தெரிவிக்கிறார் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். வேதையர் வேத பொருளிதன் கொண்டு பிரம்மன் நன்றன்று போதி மற்றல்லா உயிரம் இருந்து உயிர் பேதையர்கள். பேதைன்னா நன்னா தெரியாதவன் அர்த்தம். பேதையர் பேதை சொன்ன தெரியாதவன் அர்த்தம். அப்படின்னா வேத பொருளை பத்தா தப்பாக சொல்லக்கூடிய மற்ற மதத்தோட பேதையர்கள். அப்படி ஒரு பேதையர்கள் இதுதான் வேத பொருள் சொல்றாங்க. தவறா சொல்றியா? பிரம்மம் ஒன்றே சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகத மித்யா. அதான் உயிர்கள் மெய்விட்டு ஆதி பரமோடு ஒன்றாம். ஆதி பரமோடு ஒன்றாம். இந்த உயிரெல்லாம் ஆதி பரமோடு ஒன்றிடும். என்ன ஒன்றிடும்னா பிரம்மம் ஒண்ணே ஐக்கியம் என்று பாருங்க. அந்த அந்த ஐக்கியம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவாலே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. தவறான கருத்து. ஐக்கியம் அப்ப பிரம்மன் பேரு நாம பேரும் கிடையாது. ஒன்னா பிரம்மன் பெரிய பெருமான், நாம ஜீவாத்மா. எங்க போனாலும் நாம தான் அவருதான். இது ஆழ்வாரு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தார். நானும் அவனும் ஒன்னாயிட்டா நல்லாத்தான் இருக்கணும், ஆனா அது முடியாது. கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பறவை இயற்கொடி எம் ஆயவனாவது. அதுவே அதுதான் நான் தான். நான் அது ஆக முடியாது, அது நான் ஆக முடியாது அப்படின்னு நான் தான் இருப்பேன். நான் இங்கே மாறுவேனா? அது மாறவே முடியாது. அதுவாதான் ஆகும். ஆனா இதுல நம்ம வந்து சைவ ஆகமத்துல ஒண்ணு பார்த்தோம். அவர் என்ன வேற வர்ணத்தவரா இருந்தா பிராமண வர்ணம் மாறலாம்ன்றது அது கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. இது சொல்ல வந்தோம்னா அதை ஆதிய பரமோடு கொண்ட அந்த ஐக்கியத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பேதையர்கள் விஷயம் தெரியாத சொல்றா இல்லையா, அவருக்கு தெரியல. மற்ற எல்லா வீருக்கும் பிரம்மம் ஒண்ணும் தெரியல. அப்ப ஒண்ணும் தெரிந்தா இந்த சரீரம் உபாதி மாயா மூடின்றது ஒரு நாள் போயிடணும் இல்லையா. ஆதி பரமோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வள்ளல் எல்லாம் வாதில் வேண்டான். அந்த பகவானோடு ஒன்று விடுவார்கள் இல்லையா, அந்த ஆறுபறிப்பை எல்லாம் வென்றார், வாதில் வென்றார் அப்படின்னு தெரிவிக்கலையா. அப்படிப்பட்ட அவருடைய வாதத்தை வேண்டிய வாக்கியர்கள் வேதத்தில் இல்லை என்றார். வேதமே பிரமாண்டு உபய வேதாந்தகார் நிரூபித்தார். அதனால்தான் சுவாமிக்கு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன் உபய வேதாந்தாச்சாரியன் சுவாமிக்கு பேர். சுவாமிக்கு பேர் அது. இன்னைக்கு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே நான் யாரெல்லாம் பிராமணா பிறந்தாரோ அவருக்கு உபய வேதாந்தம் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது சுவாமி, அந்த வம்சத்துல பிறந்தாச்சு. ரொம்ப தவறான எண்ணம். டாக்டர் புள்ள, டாக்டர் படிக்கிற, டாக்டர் படிச்சிருக்காரு, எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்டி படிச்சு எம்எஸ் படிச்சிருக்காரு, அவரு டாக்டர்னு போட்டுட்டாரு. சுவாமி என் புள்ள சுவாமி இவன் படிக்கிறாலும் பரவாயில்ல, என் புள்ள தானே, இவனையும் டாக்டர் போட்டு ஊத்தி பல அழிச்சுன்னு போயிடுவார், விடமாட்டார். ஆனா இங்க நீ போட்டுக்கிறார். யாரும் தவறா நினைக்க வேண்டாம், தவறு அந்த அவர் ஒருத்தருக்குத்தான் அந்த யோக்கியத்தை. வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியர் அவர் பரம்பரையில வந்தவா வேணா படிக்கலாம். மற்றவாலாம் அந்த குலத்திலே பிறந்தபடியாலே அந்த பிராமண மனசுக்கு தெரியாது. அதை வேத பிரதிஷ்டானம் செய்தார் இல்லையா, அது மட்டும் அடியாருடைய தாபங்கள் எல்லாம் போக்கியிருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட தாபங்களை போகிறபடியாலே. அப்புறம் சந்திரன என்ன, இவர் சந்திரனை போன்றவர், சூரியனை போன்றவர். சூரியனை போன்றவன்றதுக்கு சீதபானன்னு பார்த்தோம். சந்திரனை போன்றவர்னா இருக்குமா சாமி? சந்திரனை பார்த்தா கடல் கொந்தளிக்கும், பார்த்துக்கணும்.
பௌர்ணமின்னா கடல் கொந்தளிக்கிறது பாருங்க, கடல் கொந்தளிக்குதா? அப்ப என்ன இல்ல, அதான் சம்ஸ்கிருத சிந்து எடுத்திருக்கா பாருங்க. சம்ஸ்கிருத சிந்து அப்படின்னு கிடையாது. அந்த ஜெய சம்ஸ்கிருத சிந்து, அந்த சம்ஸ்கிருத சிந்துன்னா ஆஸ்திரிதர்கள் நன்னா ஆர்ப்பரிக்கிறோம்னா சந்திரனை போன்ற ராமானுஜரை பார்த்து ஆர்ப்பரிப்பா. எங்க பார்க்கலாம்? கந்தபடி உற்சவம் அன்னைக்கு பார்க்கலாம். எத்திராஜன் பேரை சொன்னால் யமலோகம் பல ராமானுஜா ராம, எத்தனை போய் கோஷம் இதான் நடந்திருக்கு, எத்தனை கோஷம். அந்த கோஷத்துல பண்றோம் இல்லையா? அப்ப ஒரு பக்கம் சுவாமி எம்பெருமானார் சூரியனா இருக்கார், இன்னொரு பக்கம் நெருப்பா இருக்கார், இன்னொரு பக்கம் சந்திரனா இருக்கார். மூணுமே உண்டா? உண்டு. நெருப்பா இருக்கிறது யார்கிட்ட? வாழ்க்கை குதிரிட்டு. சூரியனா இருக்கிறது எப்படி இல்லைன்னா நமக்கு பிரகாசத்தை கொடுக்க, சந்திரனா இருக்குதுன்னா நமக்கு குளிர்ச்சியை கொடுக்க. அந்த சாஸ்திரமே சொல்லுது, குதோயம் அக்னிகி நட்சத்திர சூரியோபாதி சந்திரதானம் பீஷாஸ்மா வாதப்பவதே பீஷோதே, இது உபனிஷம் சொல்றது. அப்படி இருக்கச்சது பிரம்மம் இருக்கும் இடத்துல சந்திரன் ஒளிவிட மாட்டார். பிரம்மம் எங்க இருக்கோ அங்க வந்து சூரியன் ஒளிவிட மாட்டார், சந்திரனும் ஒளிவிட மாட்டார். நட்சத்திரங்கள்லாம் மழுந்து போயிடும். சந்திரனே சூரியன் ஒளிவிட மாட்டார், நட்சத்திரம் என்னமாகும், அதுவும் மழைக்கு போயிடுச்சுயா. நெருப்பு என்ன சுவாமி? எரியவே எரியாது, எரியற மாதிரி தெரியாது அப்படின்னு இருக்கு இல்லையா? சொல்ல வேண்டாம் இல்லையா? அவ்வளவுடைய திருமேனி ஒளியாலே அத்தனை ஒளி படைத்ததா இல்லையா? பிரம்மத்தின் ஒளியால் தான் சூரியன் என்ன பண்றார்? பிரகாசம் கொடுக்கிறார். சந்திரனும் பிரம்மத்தின் ஒளியா சக்கர பிரகாசம் கொடுக்கிறார். அதான் ஸ்ரீவைகுல சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் நட்சத்திர ஏகோகவை நாராயணாச்ச நப்ரம்மா நேசானதா நேவேநாதா திவி நான் நட்சத்திராணி. அங்க நட்சத்திரமும் கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரன் கிடையாது. அப்ப எப்படி சமயம் பிரகாசம்னா பிரம்மத்துடைய திருமேனி பிரகாசம். அந்த திருமேனி பிரகாசத்தாலே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பிரகாசமா இருக்கார், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிரகாசமா இருக்காரு, இந்த லோகத்தினுடைய நட்சத்திரங்கள் பிரகாசமா இருக்கு. அதே போல படி எதுக்கு சொன்னேன்னா சுவாமிதான் சூரியன். ராமானுஜ திவாகரகா புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாந்த ஜயாய ஸ்ரீமான் ஆவிரபூத்பூமு ராமானுஜ திவாகரன சூரியன். ராமானுஜ திவாகரகா இந்த சூரியன், இந்த சூரியன் ராமானுஜர் என்ற சூரியனால்தான் அனைத்து ஆச்சாரியர்களும் ஒளி கொடுக்கிறார் இவர். அப்ப அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் ஒளி இருக்கு, அவ பிரகாசப்படுறார். ஒவ்வொரு ஆச்சாரியனும் சூரியன், ஒவ்வொரு ஆச்சாரியனும் சந்திரன், ஒவ்வொரு ஆச்சாரியனும் நட்சத்திரம். எதனாலன்னா இந்த சூரியனாலே மிக மீதி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு இந்த சூரியன் ஒளி கொடுக்கிறார். ராமானுஜர் என்கிற சூரியன் திவாகரர் கல்யா, அந்த திவாகரர் என்ன பண்றாருன்னா இவர் ஒளி கொடுக்கிறார். யாருக்கு? அந்த ஆச்சாரியர்களுக்கு. எந்தெந்த ஆச்சாரியர்களாரோ அது ராமானுஜர் முற்பட்ட ஆச்சாரர்களா இருக்கலாம் அல்லது பிற்பட்ட ஆச்சாரர்களா இருக்கலாம், அனைத்து ஆச்சாரர்களும் இவர் தான் ஒளி கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒளி உண்டான அனைவருக்கும் இவருடைய சம்பந்தத்தால ஒளி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒளி இவருக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இப்போ ஒரே நிமிஷம் அத்வைத்தவாதத்துடைய விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு உண்டான சமாதானம் பார்த்துட்டு வேற கடைசி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இது பண்ணிடுறேன். இந்த ஸ்லோகத்தை முடிக்கட்டு பண்ணி இந்த அத்வைத்தவாதம் சொல்றேன். இந்த அத்வைத்தவாதம் என்ன தெரிவிக்கிறேன்னா அசைவா தெரிவிக்கிறேன். இதுல 3 விதமான பேதங்கள் லோகத்துல உண்டு. இதுக்கு சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகத பேதம்னு பேர். சஜாத்திய பேதம் ஜாதிக்குள்ளே பேதம், விஜாத்தியம் வேறு ஜாதியுள்ள பேதம் உண்டு, சொகத பேதம் ஒரே விஷயத்துக்குள்ள பேதங்கள் உண்டு. புரியத்துக்காக சொல்றேன், நம்ம புரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சஜாத்திய பேதம், தென்னை மரம் எடுத்துப்போம். இங்க ஒரு தென்னை மரம் இருக்கு, அங்க ஒரு தென்னை மரம் இருக்கு, அங்க ஒரு தென்னை மரம் இருக்கு. 3 தென்னை மரம் ஒண்ணா? இல்ல சுவாமி, இந்த தென்னை மரம் வேறு, அந்த தென்னை மரம், ஆனா தென்னை மரம், ஆனா ஒரே ஜாதி, ஜாதி ஒண்ணு. அந்த ஜாதிக்குள்ள பேதங்கள் இருக்கு. என்ன பண்ணணும்? ஜாதி இந்த தென்னை மரம் வேறு, அந்த தென்னை மரம் வேறு, அந்த தென்னை மரம் வேறு. இது சஜாத்திய பேதம்னு பேரு. அதுக்கப்புறம் விஜாத்திய பேதம், இங்க தென்னை மரம் இருக்கு, இங்க மாமரம் இருக்கு, அங்க புளிய மரம் இருக்கு, ஜாதிய வேறு. சரி, மரம் வேண்டாம், இங்க தென்னை மரம் இருக்கு, அங்க மலை இருக்கு. ஏன்னா ஜாத்தியம் வந்துட்டா மரம் ஜாத்தியும் உடந்து விடுறத சுவாமி கொடுவா. அப்ப மலை இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க தென்னை மரம் இருக்கு, அங்க மலை இருக்கு, ஜாத்திய வேறு. அது வேறு அது வேறுதான். அதுக்கு பேரு விஜாத்திய பேதம் பேரு. சொகத பேதம், சொகத பேதம்னா அந்த தென்னை மரக்குள்ளேயே மட்டை இருக்கு, தேங்காய் இருக்கு, அதுக்கு அந்த தண்டு இருக்கு, என்னென்னவோ இருக்கு இல்லையா? அதுவே தென்னை மரமா? இல்லையே, அதுக்குள்ளே பேதங்கள் இருக்கு இல்லையா? அதே போல இந்த பகவானுக்கு சஜாத்திய பேதமோ விஜாத்திய பேதமோ சொகதமும் உண்டு. பகவான் குணங்கள் உண்டு, விபூதி உண்டு, அவருக்கு எத்தனை அவதாரம் உண்டு. இதெல்லாம் எதையுமே ஒத்துக்க மாட்டான். எதையுமே ஒத்துப்பான்னா
எப்பயுமே ஒத்துக்க மாட்டார். சஜாத்திய பேதம் கிடையாது, விஜாத்திய பேதம் கிடையாது, சொகஜ பேதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேல நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் அத்வைத்தம். நிர்குண பிரம்மம் சொன்ன சரி அப்படின்னா அவித்தை, அப்ப ஏதோ அவித்தை, ஏதோ அஜ்ஞானம். அவித்தை வந்துட்டு இல்லையா, அவித்தை வந்துட்டோம்னா ரெண்டு விதத்துல கேட்கிறார் சுவாமி. அவித்தை வந்துட்டோம்னா அது எப்படி வந்தது, அது யார் போக, எதுவும் தான் அதுவா வந்ததுன்னா அதுவா போகணும், யாரும் போக முடியாது, யாராவது போக்கினாதான் அது போகும். அப்ப அந்த அவித்தை போகணும்னா என்ன சொன்னா, அது தானாக வந்தா தானாக போகும், இல்ல போகவே இருந்துரும். அல்லது யாராவது வந்ததா இருந்தா யாராவது போக்கினால்தான் உண்டு. இந்த அவித்தை தானா வந்துதா யாராவது கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சுவாமி கேட்கிறார். ஏன்னா இது என்ன பண்ணுவோம், இந்த யாராவது வந்ததா இருந்தா யாராவது போக்கினா தானே போகும். இந்த ரெண்டு நீ எதை சொல்ற அப்படின்னு அத்வைத்தை கேட்கிறேன். அது என்ன உலக நீதி தானே, தானா வந்தா தானா போகும், போகும் தெரியாது, போகாம இருக்கலாம். போகிறேன்னா சுவாமி பிரம்மத்துக்கு மோட்சம் கிடையாது. அப்ப யாராவது கொடுத்துருக்கா வச்சுக்க, யாரும் இல்ல சுவாமி யாரோ கொடுத்தாங்க, அப்ப யாரோ கொடுத்தான்னு சொல்றீங்க ஒண்ணும், அப்ப அந்த யாரு யாரோ ஒருத்தர் சரி, அப்பன்னா பிரம்மத்தை தவிர ஒண்ணு ஒத்துக்கிறியா? ஓ முதலுக்கு ஆபத்து, அத்வைத்தம் மட்டும் போயிடும். பிரம்மத்தை தவிர மத்தொன்னு கிடையாது, பிரம்மத்தை தவிர மத்தொன்னு இருந்தாத்திரம் உண்டு, மத்தொன்னு கிடையாது. அப்ப பிரம்மத்தை தவிர மத்தொன்னு கிடையாதுன்னா அப்ப இன்னொருத்தரால வந்ததுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொருத்தரால் வந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா அது வாய்ப்பு கிடையாது இல்லையா? அப்ப உன்னால அந்த அவித்யா என்கிற கல்பனையை உன்னால பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேல சரி, இப்ப இப்படி இருக்க செய்து இந்த இடத்துல சரி பிரம்மத்துக்கு உங்க பிரகாரம் 3 தத்துவங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 3 தத்துவங்கள் என்ன தத்துவங்கள்? சித் தத்துவம், அச்சித் தத்துவம், ஈஸ்வர தத்துவம் தெரிவிக்கிறார். சரி, இதெல்லாம் அப்ப இதெல்லாம் பொய் மத்ததெல்லாம் பொய் சொன்னியா, அவித்யால முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரணும். அப்ப அவித்யால முடிஞ்சிருக்குன்னா அப்ப ஜீவாத்மா பல பலன் எல்லாம் தெரியுது, அது அவித்தியன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு தெரிவிக்கிறேன். அப்ப அவித்தியன்னு சொல்லி இருக்க முடியாலே. இப்ப இந்த இடத்துல ராமானுஜன் 3 இருக்கு, நீ அத்வைதம் சொல்லிட்டு இருக்க, ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சாஸ்திர வாக்கியம் ஒண்ணும் சொல்லியிருக்கு, அதே போல சாஸ்திரம் பலன்னு சொல்லியிருக்கு. இதுல என்ன அர்த்தம்னா பிரம்ம தத்துவம் ஒண்ணு என்பது உண்மைதான். ஆனா அந்த ஒண்ணு மற்ற இரண்டோடு கூடி இருக்கக்கூடிய ஒண்ணு, இரண்டோடு கூடி இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு தெரிவிக்கிறேன். இப்பன்னா அதுக்கு என்ன தெரியுமா தெரியலையே. இப்ப இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இது சுவாமி ஆளவந்தார் எழுதின ஆச்சரியமான ஒரு கிரந்தம். யதா சோழ நிர்பகாரா சம்ராட்டு அத்விதீயம் அஸ்ய பூதலே. இந்த உலகத்துல சோழ தேசத்து அவெல்லாம் சோழ தேசத்து இருந்தபடியில அதிலேயே ஒரு திருட்டாந்தம் எடுக்கிறார். ஆளவந்தார் காலத்து சோழ மன்னர் இருந்தா அவர் தான் இந்த திருட்டாந்தம் எடுக்கிறார். அந்த திருட்டாந்தம் என்ன சொல்றாருன்னா, சோழ மன்னனுடைய அரண்மனைக்கு ஒரு கவிஞன் போனான். கொஞ்சம் நாழியாகும் பேச சொல்லிடுறேன். ஒரு கவிஞன் போனா பாட்ட ஆரம்பிச்சான். பாட்டு குறுக்குன்னு பேசினான். அவெல்லாம் கவிஞர்கள் பாட்டு வாங்கிட்டு பரிசு வாங்கி வரணும். பாட்டு வாங்கிட்டு மன்னனுடைய பெருமையை சொல்றான். பெருமையை பேசினா சம்மானம் கொடுப்பா. மன்னனை பார்த்து கவிஞன் என்ன சொல்றான்னா, உமக்கு ரெண்டாவதே கிடையாது சொல்லிட்டான். உனக்கு ரெண்டாவதே கிடையாது. யாரு? அந்த ராஜாவை பார்த்து இந்த கவிஞன் சொல்றான், உனக்கு ரெண்டாவதே கிடையாது, ரெண்டாவது சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு மிகவும் ஆனந்தம். ஓ, எனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லிட்டான், என்ன போல யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். 10,000 பொற்காசுகள் கொடுத்தான். வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கவிஞன் பாடிட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டான்னா இன்னொரு கவிஞனுக்கு ஆகாது. இந்த மாதிரி மருத்துவருக்கு உண்டு, அந்த மாதிரி வக்கீலுக்கு உண்டு. இந்த மாதிரி அடுத்த கவிஞன் வந்தான், என்ன ராஜா உன்னை பத்தி பெய் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு போய் 10,000 பொற்காசுகள் கொடுத்து அவனை அமைச்சிருக்கா, உன்னை ஏமாத்தி இருக்கான்னு. உனக்கு ரெண்டாவதே கிடையாதா? உனக்கு ரெண்டாவதே இல்லையா? இருக்கான்னு என்ன சொல்லு, என்ன பெற்ற? அவன் தானே நல்லா தானே சொன்னான். இல்ல அவன் தப்பா சொல்லியிருக்கா பாரு. உனக்கு மனைவி இல்லையா, பத்திரிமார்கள் இல்லையா, மந்திரிமார்கள் இல்லையா, உன்னுடைய ராஜ்யம் இல்லையா, உனக்கு எத்தனை சேனாதிபதிகள் இல்லையா, எத்தனை சேனைப்படைகள் இல்லையா, இத்தனை பேர் இருக்காளே, உனக்கு ரெண்டாவது கிடையாது ரெண்டாவது சொல்லிட்டு போயிருக்கான். அவன் ஏமாத்தி இருக்கான், நீ ஏமாத்திட்டு அவனுக்கு போய் பரிசு வேலை கொடுத்திருக்கே. ஏற்றி விட்டு உடனே பார்த்தாங்க, ஆமா தப்பு பண்ணியிருக்கான், ஐசன் வாங்க போங்க அப்படின்னா. ஒரு தூக்க முடியாத 1000 10,000 பொருட்களை தூக்கிட்டு போயிருக்கானோ பார்த்துட்டான். உடனே தெரிஞ்சிட்ட உடனே சரி ஏதோ ஒரு கவிஞன் வந்திருக்கான் போட்டுன்னு சொல்லிட்டு ராஜாட்ட போனா, இந்த மாதிரி தப்பா பேசினேன், எனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னீங்க, தப்பு உனக்கு கசையில தான் கொடுக்க போறேன், ஏன் அந்த மாதிரி தப்பா சொன்னேன்னா. ராஜா இப்பவும் சொல்றேன், உனக்கு ரெண்டாவது கிடையாது.
மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க நீ, எனக்கு ரெண்டாவது கடையும் தப்பா பேசிட்டு இருக்கு. எனக்கு எத்தனை பேர் இருக்காருன்னா, நான் ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதோட அர்த்தம் என்னன்னா, அதோட அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கலையே. நான் அப்படி சொல்ல, இப்படிப்பட்ட பத்தினிமார்கள், இப்படிப்பட்ட ராஜ்யம், இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட சேனைகள், இவர்கள் எல்லாரோடு சேர்ந்து உன்னை போல ராஜன்னு இரண்டாவது ராஜாவே கிடையாதுன்னு சொன்னேன். இதைத்தான் நான் சொன்னேன். உனக்கே ரெண்டாவது இல்லைன்னு நான் சொல்லலையே, உன்னை போல ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். அதான் சொன்னேன். இப்ப இவ்வளவுதான் சொன்னேன்னு சொன்னார். அதுக்கு ராஜா என்ன சொன்னார்? ரொம்ப ஆனந்தம். இந்த இன்னொரு 10,000 பொற்காசு வாங்கிட்டு கொடுத்துட்டார். தூக்கிட்டு போயிட்டான். இவ்வளவுதான் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம். சட்டுன்னு முடிச்சுட்டு இவ்வளவுதான் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் அப்படின்னா, அவனை தவிர ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா அத்வைத்தவாதம். அப்பனா பிரம்மமான சிவன் நாராயண போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்தம். பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா அத்வைத்தம். பிரம்மத்தை போல் கூடின பிரம்மத்துக்கு பிரம்மத்தை போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்தம். அப்ப என்ன தெரியுது? விசிஷ்டாத்வைத்தத்துக்கு அத்வைத்தம்னா அப்ப கூடின பிரம்மம், அதான் விசிஷ்டர். விசிஷ்டனா கூடினது. கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. எது கூடினது? சித்தன்ன அச்சித்தன்ன இவர்களோடு கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்றது விசிஷ்ட அத்வை. நமது அத்வைத்தம் தான், நமது ரெண்டாவது கிடையாது. எப்படி ரெண்டாவது கிடையாது? கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. அவா சொல்றது பிரம்மத்துக்கே ரெண்டு. இவர்தான் ஒரே வார்த்தை. அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தம் என்ன சுவாமி வித்தியாசம்? ஒரே வார்த்தை சொல்லுங்க சுவாமின்னா, கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது விசிஷ்டாத்வைத்தம், பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது. இவர்தான் இந்த அத்வைதத்தை சரியான முறையில சொல்லி நமக்கு பூர்ணமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேவரில் இந்த திருநாராயணனுக்கு எழுந்திருந்து ஆச்சரியமா இங்கே இருந்து கொண்டு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய தன்மை இங்கே இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். 4வது ஸ்லோகம் முடித்து அடுத்து கடைசி ஸ்லோகம். இது இந்த கடைசி ஸ்லோகம் இது 5வது. இந்த கடைசியில பாடி பலன் என்னன்னு சொல்றார். இந்த பலன் இதை நீங்க பாடினா என்ன பண்ணோம்? ராமாங்க சதுஸ்லோகிம் எப்பட்டேது நிஜத சதா பிராப்தியாந்து பிரபாம் பக்திம் எதிராத பஜத்யோ. இந்த ஸ்லோகமானது ராமானுஜ சதுஸ்லோகமானது நித்திய அனுசந்தமாக அனுசந்திக்கப்பட்டது. நித்தியமே செவிக்கின்றது அனுசந்திக்கப்படுது. இதை நியமனத்தோடு யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ, என்ன பாருங்க, இந்த 4 ஸ்லோகங்களை யார் நியமனத்தோடு அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ, எம்பெருமானாரின் திருவடித்தாமையில் பக்தி பெருகும். பரிபூர்ணமான இது அவரே எடுத்துட்டார். பரிபூர்ணமான பக்தி பெரும் கூடி முடிக்கிறார். ஏன்னா எம்பெருமானாரை பற்றி இந்த 4 ஸ்லோகங்கள் யார் ஒரு பக்தன் எப்போதும் விடாமல் தினமும் யார் இதை செவிக்கிறானோ அவனுக்கு பரமமான பக்தி கிடைக்கிறது. அந்த பரமமான பக்தியாவே கண்ணன் திருவடி ராமன் திருவடியோ கிடைக்குமா? இல்ல, எதிராஜுடைய திருவடி தாமையிலேயே நியமனமான பக்தி கிடைக்கிறது. ஏதோ கண்ணன் திருவடி ராமன் திருவடி வேண்டாமா? இவர் திருவடிதான் இந்த திருவடி கிடைக்க. அப்படிப்பட்ட திருவடி கிடைக்கணுமோ என்ன கிடைக்கும்? தவம் தரும் செல்வம் தகவம் தரும் சலியா பிறகு பவம் தரும் தீவினை பாட்டி தரும் பரந்தாமம் என்னும் திவம் தரும் தீரில் ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்கள் புவந்தறிந்தேன் அவன் சீரொன்றியான் என்ற உள்மகிழ்ந்தெந்திரிகளைய. அப்ப இதெல்லாம் தவம் தரும் செல்வம் தகவம் தரும் சலியா பிறகு பவம் தரும் தீவினை பாட்டி தரும் பரந்தா. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பரந்தாமம் திவம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்னை இந்த ராமானுஜ சத்து ஸ்லோகத்துக்கு உண்டு. இது அவசியம் அன்பர்கள் கேட்ட அன்பர்கள் அவசியம் இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டு அந்த ராமானுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இத்த சொல்லுன்னு சொன்னார் இந்த வையாரம் குருக்கு. அவளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு இதை சொல்லணும்னு சொல்லினிருந்தா கூட அதுக்குண்டான ஞானமோ பக்தி அப்படின்ற கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா அந்த பக்தி ஞானம் அந்த எம்பெருமானார் அவர் தான் கொடுத்திருக்கார். அவருடைய திருவிழியை பார்த்துக் கொண்டு அடையுடைய ஆச்சாரிய திருவிழியை பார்த்துக் கொண்டு சங்கன் திருமுகத்தில் சங்க திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சென்னைக்க பிரார்த்தனை. ஏதோ அடையுடைய புன் சொற்களையும் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எத்தனையோ இல்ல விஷயங்கள் இருக்கு. நிறைய விட்டுருக்கேன், எனக்கே தெரியாது. நிறைய விஷயங்கள் விட்டுருக்கேன், நேரம் இல்லை. இதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கணும். எப்பயாவது அவகாசம் கிடைக்கச்சு என் ராமானுஜத்துல சில விஷயங்கள்லாம் பார்க்க மேற்கொண்டு பார்க்கப்படும். ஆழ்வாரும் மானார்ஜிய திருவிவேசனம் ஆச்சாரியம் திருவிவேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கப்பட்டு பிரார்த்தனை.